பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன், பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு படலாமா என்று கேட்டீரேன். நான் ஒரு நடத்துகிறேன். செல்ல பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன் ஐயா. இந்த நாய்க்குட்டிக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் இனி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் இனி போக்கும் நல்மருந்து, இனி போக்கும் நல்மருந்து. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். கொஞ்ச நேரம் எழுந்திருப்போமா? 11 மாதம் முடித்து 12வது மாதத்திலே காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 31 நாள் எப்படி வாழும், எப்படி ஓடும், எப்படி சிந்திக்கும், எல்லாமே நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் எப்படியோ ஓடிடுது, எப்படியோ வாழ்ந்துடுறோம். ஆனால் இந்த 31 நாளில் நான் என்ன செய்ய போகிறேன்? மனிதனுக்காக என்ன செய்ய போகிறேன்? இறைவனுக்காக என்ன செய்ய போகிறேன்? கொஞ்சம் சிந்திப்போமா? ஒரு நிமிடம். 11 மாதத்துக்காக ஒரு நிமிடம். ஆண்டவரே, உணவு கொடுத்து, உடையை கொடுத்து, உள்ள அன்பை கொடுத்து, ஆண்டவரே இருக்க இடமும் கொடுத்திருக்கிறேன் ஐயா. நீ எப்படியாப்பட்டவரா எனக்கு தெரியாது. எனக்குள்ள நீ பெரியவராக இருப்பதா? கண்களை மூடி ஆண்டவரே, இந்த 11 மாதம் வழி நடத்துறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஆகாரம் கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. உடைகளை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இருப்பிடத்தை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஒன்று சேர ஜெபித்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன்னை ஆராதிக்க, நல்ல வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு திறனை கொடுத்திரே. நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இந்த 12வது மாதத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த புது வருடத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாதையா. நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதை செய்ய எங்களுக்கு செய்யும், எங்களுக்கு செய்யும் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து உன்னை மீட்டவரே, தினம் உனக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க என்று பாட்டு பாடுக. நாம் இன்னைக்கு இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்காக அவரை மகிமைப்படுத்துவோமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமையா. நன்றி, நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. மனம் விட்டு பேசணும். எவ்வளோ வசனங்கள் உங்க இதயத்தில் இருக்குது. கீழே விழுந்திருக்கா, அது இருக்கா எனக்கு தெரியாது. ஆனால் சொன்ன வசனங்கள் ஒரு நாளும் மாறாது, மறையாது, உன்னை மறுவாழ்வில் கொண்டு சேர்க்கும். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. சொல்லுவோமா? தாழ்மையில் அடிமையை நோ
உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோத்திரமே உமக்கு தருகிறோ உம்மை அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லேலூயா 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 வலியோரை அகற்றினே தாழ்ந்தோரை உயர்த்தினே வலியோரை அகற்றினே தாழ்ந்தோரை உயர்த்தினே பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினே பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினே உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நின்னவண்ணமாக 119வது சங்கீதம் 121 128 வரைக்கும் படிப்போம். நியாயமும் நீதியும் செய்கிறேன் ஒடுக்குறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் துணை நில்லும் விடாதையும் என் கண்கள் பூத்து போகிறது அடியேனை நடத்தி போதியும் அடியே அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக ஆக்கும் வேலை வந்தது மீறினார்கள் ஆதலால் பொன்னிலும் பசும் பொன்னிலும் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றையும் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி என்ன சொல்றதுங்க புது வருஷத்துல என்ன செய்ய போறோம் இதிலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க. நான் சொல்லி கொண்டு வரேன். வேதம் மறுவாழ்வு தருவது. நல்லா கேட்டுக்கணும். படிச்சு கேட்கறதுனாலையோ திருவிருந்து வாங்குறாங்களே காசு வாங்குறாங்களா அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் வேதத்தை தெரிந்தவர்கள் மறுவாழ்வுக்கு போகணும். அதான் அந்த வேதத்துறை சொல்றாருனால 124வது வசனம் சொல்லுகிறது, உமது அடியானுடைய கிருபையின்படி நடத்தி என்ன செய்யணும். அன்னைக்கு நீங்க போய் போதிக்கணும். என்ன செய்யணும்? நாங்க தான் போதிக்கணும் இருக்கக்கூடாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு மன மகிழ்ச்சியை தாருங்க. அதனால இன்னைக்கு சொல்றாரு இந்த 1925 நம்ம என்ன செஞ்சோம், 2025 என்ன செய்ய போறோம் தெரியாது. ஆனால் 100 ஆண்டுகள் ஓடினாலும் இந்த 100 ஆண்டுகளில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இருக்க ஆண்டுல என்ன செய்ய போறோம், வரக்கூடிய ஆண்டுல என்ன செய்ய போறோம் சிந்தித்து பாருங்க. வேலை 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 வேலை, சாப்பாடு சாப்பாடு, ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, இதே நினைக்கிறோம். ஆனால் அவருக்காக நான் என்ன செய்வேன்?
என்ன செய்ய போறேன்? சிந்திங்க, சிந்தித்து பாருங்க. இந்த நேரத்தில் நம்மளோட பேசும். கண்மாடையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகின்றேன். கண்மாடையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகின்றேன். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே? என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். ஆமையா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. கையில் வெட்டி பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்டீங்க. பாடல்களே நீ உன்னோடு இருந்து, நாங்கள் உங்களோடு இருந்தோம் ஐயா. துதியின் வேளையில் உங்களோடு இருந்தோம். இப்போ எங்களோடு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல வார்த்தைகளோடு எங்களோடு பேசும். அந்த வார்த்தைகளை எங்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருக்கு. அதை முன்னோக்கி வாட எங்களுக்கு நல்ல ஒரு அறிவை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. விட்டதும் விட முடியாததும் தொடர்ந்து வந்தாலும் ஆண்டவரே ஒரு திசை அதை விடக்கூடிய ஞானத்தை தார், விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணத்தை தார், கோபத்தை மறக்க எங்களுக்கு நல்ல வழிகளை தார். ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் என் உடம்பு பூரா விஷமாக இருக்குது. என்னை மாற்றும். இந்த 25 என்னை மாற்றும். ஒரு மாற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். பேசக்கூடிய தாசனை ஆசை, குடும்பங்களை ஆசை, வந்த ஒவ்வொருவரை ஆசிரியரும் அவர்களுடைய தேவைகளை என்ன குறைகளோ அதை நிறைவுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுமையா, நல்ல சிந்தனைகளை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுத்து வழி நடத்துவதற்கான ஒவ்வொரு நாளும் இடைப்படக்கூடிய நேரம், ஒவ்வொரு நாளும் தடைப்படக்கூடிய காரியங்கள் மகிமையின் தேவன் எங்களோடு இருப்பதற்காக பிரகாசமாயிருக்கும். எங்களை வழி நடத்தும், மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்து. இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மீதியாக்கு தொடக்கத்திலேயே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் முடிச்சிடலாம் போல. Praise the Lord. சத்தமா சொல்லுவோம். Hallelujah. 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 ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் முழுமையாக ஆண்டவர் தாமே நம்மளை வழிநடத்தும்படியாக, தேவ பிரசன்னம் நம்மளோடு இருக்கும்படியாக அப்பா அந்த 1ஆம் தேதி ஆண்டவரை உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அற்புதத்தை தேடி ஓடுவாங்க, அதிசயத்தை தேடி ஓடுவாங்க.
எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இந்த தேவன் கொடுப்பாருன்னு சொல்லி ஆண்டவனை தேடுறாங்க. போன மாசமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துட்டாரு. எப்படிதான் கொடுத்தாருன்னா எனக்கும் தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் அது 66 அதிகாரத்தைகள் எல்லாமே வாக்குத்தத்தம் தான். 66 அதிகாரத்தை ஆண்டவரை எனக்கு வாக்குத்தத்தமா வைத்திருக்கிறேன் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையின் வழியாக என்னை வழிநடத்த போறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு வல்லமைகளை கொடுக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த 1ஆம் தேதி நான் புதிய படைப்பாக நான் மாறுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த 1ஆம் தேதி மட்டுமல்ல எப்போது ஆண்டவரே உலக முடிவரை நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீரே. அப்பா அந்த உலக முடிவரை என்னோடு இருந்து என்னை என் குடும்பங்களையும் பரலோகத்தை கண்ணோக்கி பார்க்க செய்கிற தெய்வனை உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் வாயை தரங்க. தயவு செய்து வாயை திறந்து செப்பீங்க. வாய் வெட்கப்படாதீங்க. எல்லாருமே வாயை தரங்க. பராக்குக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த இடம் வந்து பரிசுத்தமான இடம். இந்த பரிசுத்தமான இடத்துல தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தணும். இந்த இடத்துல எந்த கூச்சலுக்கு இடம் கிடையாது, எந்த ஒரு சிந்தனைக்கு இடம் கிடையாது, வீண் பெருமைக்கு இடம் கிடையாது. ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் எங்கள் பெருமை எல்லாம் குப்பையாக மாறட்டும் ஐயா, எல்லாம் குப்பையாக மாறட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு நீ விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு புதிய பலனை புதிய ஆவியங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. புதிய வல்லமைகளுக்கு தாமாண்டவரை சொல்லி வாய்களை தர்றங்க. அபிஷேகத்தால் செபிங்க, வாய்களை திறந்து செபிங்க, வல்லமையோடு செபிங்க, அதிகாரத்தோட செபிங்க. ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவருடைய பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப இந்த அதிகாரத்தின் வழியாக ஆண்டவரே எல்லா தீமைகளை நான் உடைத்து எறிவதற்காக ஒரு வல்லமை எனக்கு தாங்க தெய்வமே, ஒரு வல்லமை தாங்க ஆண்டவரே. எல்லாம் பேய் கட்டுகிறது, நோய் கட்டுகிறது, பிசாசு கட்டுகிறது, போராமை கட்டுகிறது, எரிச்சல் கட்டுகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வார்த்தையினால இந்த அதிகாரத்தோடு வெளியே போகாதீயே. இப்ப வெளியே போவீராக. இப்ப ஒரு வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்குவதற்கு ஐயா, ஒரு வல்லமை இறங்கி வருவதற்கு, ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டு. இந்த இடத்துல தடைகளை உடைத்து போடுகிறவர் இப்ப வல்லமை இறங்குவதாக. அபிஷேகம் இறங்கிட்டு ஒவ்வொரு மீது உச்ச தலையிலிருந்து உள்ள கால்கள் ஆடி நரம்பு தசைகள் உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தினால நிரப்பி கழுவும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுங்க. வாய்களை தர்றங்க. வாய்களை தரங்க. துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க வாயை திறந்து அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லும்போது தேவனை விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா என்று சொல்லும்போது ஆண்டவர் தேவ வல்லமை இப்ப தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் கூடாரம் முழுவதும் அவர்களுடைய 1ஆம் தேதி ஆண்டவரே. அப்ப அந்த 1ஆம் தேதி உன் சன்னிதானத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு சுத்த கிருபையை கொடுத்தீர் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல புகழும் போது, இந்த இடத்துல ஆராதிக்கும் போது வானங்கள் திறக்கப்படுகிறது. அப்ப கட்டுகள் உடைக்கப்படுகிறது ஐயா. இந்த ஆண்டவரே காலம் திறந்து வெண்புறாவை போல இறங்கி வந்தாண்டவரே. இவரை அன்பான மகன் என்று ஒரு குரலை ஆண்டவரை எழுப்ப செய்தவரே. இந்த அன்பான மகன்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக இந்த வேலைகள் இறங்கி வந்து சுகமக்களும்படியாக பலப்படுத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதிங்க வாய்களை திறந்து அல்லேலூயா. சத்தமா சத்தமா ஆண்டவரை துதிங்க. ஒன்றும் சொல்லுகிற வாய்களை திறந்து ஜெபிக்கணும். துதிங்க. என்னென்ன வேணும் ஆண்டவரை கேளுங்க, கேளுங்க. வாய்களை திறங்க. துதிங்க வாயை திறந்து எதுங்க வாயை தரங்க. சத்தமா சத்தமா ஆண்டவரை கேளுங்க. வல்லமை 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 இறங்குவட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. 1ஆம் தேதி ஆண்டவரே அபிஷேகம் இறங்குவதாக. இப்போ மட்டும் இல்லையா அப்ப எங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை துதிக்க போகிறோம் ஐயா. ஆயுசு இருக்கிற வரைக்கும் நாங்கள் துதிக்க போகிறோம். எங்க உடல் வெள்ளம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் துதிக்க போகிறோம் ஐயா. அப்ப இந்த சரீரத்தில் ஆண்டவரே எங்க ஆத்மாவை எங்களை கொடுத்த வரைக்கும் ஆண்டவரே உண்மையை நாங்கள் துதிக்க போகிறோம். துதிங்க 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 துதிங்க. அதிகாரத்தோடு துதிங்க. எல்லா அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 சீடர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து நோய்களை பேய்களை ஓட்டுவதற்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். சகோதரியே இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சேர்ல அமர்ந்து இருக்கிற, இந்த இடத்துல இருக்கிற அமர்ந்து கொண்டு இருக்கிற சகோதரி, உங்களுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தோடு ஆண்டவரை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவரே, எங்க குடும்பத்துக்கு கொடுங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே, எங்க கணவருக்கு கொடுங்க, எங்க மனைவிக்கு கொடுங்க, எங்க உறவுகளுக்கு கொடுங்க, எங்க பகுதியில் இருக்கிறவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதிகாரத்தோடு போதிக்கக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க, கேளுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாருமே சும்மா எல்லாமே கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள்
தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறாமே கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா வேதனை அடைகிறா வேதனை அடைகிறா விடுதலை தருகிறா இன்று விடுதலை தருகிறா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் எல்லாமே சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து துதிப்போம் சாத்தான மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து சாத்தான மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு எல்லா வாயில தர நம் இயேசு நல்லவர் சொல்லுவோம் ஒருபோது கைவிடாதவரை துதிங்க அப்படியே சொல்லுவோமா மீண்டும் நாளோ விலகிடா மீண்டும் நம் இயேசு வல்லமை இறங்குவதாக இந்த கூடாரம் முழுவதும் ஒரு மகிமை வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மகிமை மேகோ இப்ப இந்த இடத்தை மூடிக்கொள்ளும்படியாக இப்ப இயேசு நல்லவர் என்று நாங்கள் துதிக்கிறோம் வல்லவர் என்று நாங்கள் துதிப்பதற்காக ஒரு பலனை கொடுத்திருக்கிறீராச்சா ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறீரே ஒரு அக்கினியை கொடுத்திருக்கிறீராச்சா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே வழிநடத்தின தேவாதி தேவனோட வல்லமை இப்ப எங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு வல்லமை ஒரு வெளிப்பாட்டின் ஆவியானவர் இப்ப இந்த 1ஆம் தேதி இறங்கி ஆண்டவரே எப்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவராயிருந்து ஒவ்வொரு நிரப்பும்படியாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சொல்லி இயேசு நல்லவரே என்று பாடுவோம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் விடாதவர்
உங்கள் சரீரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ராஜா. நாங்கள் போதிக்கக்கூடிய அதிகாரத்தை, வெல்லக்கூடிய அதிகாரத்தை எங்கள் முழுவதும் ஆண்டவரே, அம்மனவே இயேசு நாமம் ஆண்டவரே, இது ஒளிபரப்பின் வழியாக எங்களால் கேட்கிறதோ எல்லா தடைகளை உடைத்து போடுவீராக. எங்கள் கதவுகளை இருமுறு தாழ்பாங்களை நான் உடைத்து போடுவேன் என்ற வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்குவதாக. எல்லா நோய் கட்டுகளிலிருந்து இப்ப இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்துவதற்காக யோவான் 14:14 படியாக என் நாமத்தினால் எதை கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னீரே. ஓ நாமத்தினால் ஆண்டவரே, நோய்கள் கட்டுகள் நீங்குவதாக ஐயா, பயத்தின் ஆவிகள் நீங்கட்டும். ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், குணமாக்குதை தெய்வம், பேய் கட்டுகளை உடைக்கிறவர், அந்தகார இருள்களையும் அப்பா இப்ப நீ துரத்தபடியாக பாம்புகளையும் தேடுகளையும் பகையோட வல்லமை வெல்லுவதற்கு உனக்கு அதிகாரத்தை தருவேன் என்று சொல்லி இப்படியாப்பட்ட பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால யோவான் 14:14 படியாக ஒரு நாமத்தினால கேட்கிறோம் ஐயா. இப்படியாப்பட்ட அந்தகார இருள்களை இயேசுவின் நாமத்தினால என் தேசத்தை விட்டு, என் சபையை விட்டு வெளியேறுவதாக. நம் இயேசு நல்லவர், ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா. இப்பய ஒரு வல்லமை கைவிடாதே தெய்வம். மனிதர்கள் கைவிடலாம், குடும்பங்கள் கைவிடலாம், கணவர் கைவிடலாம், மனைவி அப்பா பெற்றோர் கைவிடலாம், என் தேவன் கைவிடாதே. நல்லவே நாம் கட்டுகளை உடைக்கிறவர் நீ பெரியவர் ஆண்டவர். நீர் எங்களோடு வாசம் செய்கிறார். நீர் எங்களோடு அந்த அதிகாரத்தோடு நீ வாசம் செய்கிறவர் நீர் ஆண்டவர். ஒரு வல்லமையோடு ஆண்டவர், வல்லமையோடு இந்த வல்லமைகள் மத்தியில கடந்து வரவற்றை என் குடும்பத்தில் கடந்து வரட்டும், பிள்ளைகள் மத்தியில் என் சபைகள் மத்தியில் ஆண்டவரே புதிய ஆண்டுகளை நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய ஆண்டாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஐயா. புதிய கிருபை ஆண்டவரை நீ கொடுத்திருக்கிறதற்கான நன்றி ஆண்டவர். நேற்று 1000 நாள் வாழ்வதை விட ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலான கிருபை என்று சொல்கிறேன். மேலான வல்லமை எங்களுக்கு கொடுக்கலாம், மேலான அதிகாரத்தை எனக்கு கொடுக்க ஆண்டவர். எல்லா அதிகாரத்தையும் பூமியில ஆளக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அச்சா. ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ள முடியலையா, நான் பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இயேசு ஒரு வார்த்தை சொல்ல எல்லா அதிகாரத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. செய்ததற்கு கொடுத்த அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்த, மோய்சனுக்கு கொடுத்த அந்த வல்லமை கொடுத்த, சிம்சோனுக்கு கொடுத்த ஆண்டவரை வல்லமை எனக்கு தாரா ஆண்டவரை. இறைவார்த்தை போதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தவர், எஸ்ஐயாவுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர், எரேமியாவுக்கு கொடுத்த என் தெய்வம் எஸ்ஐக்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை எனக்கும் தாரும் ஆண்டவரே. வல்லமை இறங்குவதற்காக நன்றி ஐயா. வல்லமையோடு வெள்ளனோடு ஆண்டவரே, பவுலடியாரு கொடுத்த அந்த பலன், பவுலடியாரு கொடுத்த வல்லமை அக்கினி எனக்கும் தாரும் ஆண்டவரே. அதிகாரத்தோடு போதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வல்லமை எனக்கு தந்து ஆசீர்வதிப்பதற்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே, கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி ஆண்டவரே.
இந்த மாதத்தில் ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவரே என்னென்ன தேவை இருக்கிறத சந்திக்க முடியாது நம்பிக்கையோட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையோட அதிகாரத்தோட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அவர்களுக்கு ஆண்டவரே நன்மையை செய்ய போறதற்காக ரூடி நன்றி ஆண்டவரே, நன்மைகளை நீ நிரப்ப போறதற்காக நன்றி ஆண்டவரே. திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு நானே ஆறுதல் என்று சொன்னீரேன், அந்த ஆறுதலை நீ கொடுக்கும்படியாகும். அப்போ ஒரு தேவ வல்லமை இப்ப கடந்து போவதாக, என் தேசத்தின் மீது கடந்து போவதாக ஆண்டவரை. எத்தனை அழிவுகள் ஆண்டவரை, எத்தனை அழிவுகள் இந்த புயலினால் ஆண்டவரை சீற்றத்தினால எத்தனை ஏழை எளிய மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளை நீ சந்திக்க முடியாது ஆண்டவரை, தேவைகள் நீ சந்திக்க முடியாது. தேவ ஆவியானவர் கடந்து ஆண்டவரை இருக்கிறவர்களை தூண்டும்படியாக அவர்களுக்கு உதவி சேரட்டும் ஆண்டவரை. சிறு பிள்ளைகள் முதியோர்கள் ஆண்டவரை மறித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை, அந்த மரணத்திலிருந்து ஜீவனை அவர்கள் விடுது ஆண்டவரை பறிக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் இருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்ப அதிகாரம் உம்ம கையில இருக்குது ஆண்டவரே. ஆளுமையை தேசத்தை என்று சொல்லி அந்த ஆளக்கூடிய பலனையும் வல்லமையும் வார்த்தை ஆண்டவர் உன்னுடைய உள்ளது ஆண்டவரே. இப்ப அந்த அதிகார வல்லமையோடு இந்த இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் கடந்து செல்லுகிறோம் ஐயா. இந்த இறை வார்த்தையின் வழியாக கடந்து சென்று அந்த ஒரு புதிய பலனை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி என் ஆண்டவர் மீட்பு ரட்சகருமாக இயேசுவே திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென். உற்சாகமோடு கைகளை தட்டி பலத்தோடு உற்சாகத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு அழகாக ஒரு இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த என்னது நமக்கு எல்லாமே எல்லா மாசமும் எல்லா நாளுமே 1ஆம் தேதி தான். பிரைஸ் தி லார்ட். எல்லா மாசமும் எல்லா நாளுமே 1ஆம் தேதி தான். அப்ப ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு புதிய ஆவி எனக்குதான் அதிகாரமோடு நம்ம போதிக்க போறோம். என்னது அதிகாரம்? இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, பிடிக்க முடியல. சில நேரங்கள்ல உலக காரியத்தை போலவே நம்ம என்ன செய்யறோம், வேதத்தோட நம்ம ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக ரகசியங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆனா தேவனோட வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தை நான் அறிந்தாலும் தேவனோட பிரசனம், தேவனோட ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுக்காக தான் இந்த பவுலடியார் என்ன செஞ்சாரு, இந்த வல்லமையோடு நீ ஜெபிப்பதற்காக, அதிகாரத்தோடு நீ போதிப்பதற்காக உங்களுக்கு என்ன செய்ய, உங்களுக்கு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் ரோமேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம். ரோமேயர் 13:1. ரோமேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, அந்த எந்த மனுஷனும் மேலான உள்ள அதிகாரத்துக்கு கீழ்ப்படைய கடவன். ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரம். என்ன பவுலடியார் பாருங்க, மேலான ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தை படைத்தக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறாரு. ஆனா இதை காட்டி தேவன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் அவர் விட்டு கொடுக்கலங்க. அந்த அதிகாரத்தை என்ன செய்யறார்? தேவன் விட்டு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நீங்கள் நானும் எத்தனை அதிகாரத்தை வீணாக செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவன் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை எத்தனை பேர் வீணாக செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவன் கொடுக்கிற அதிகாரம், இன்னைக்கு அதிகாரத்தோட போதிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விலை போய் கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க? எதுக்கு போய் கொண்டு இருக்காங்க? விலை போய் கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு வேலை? வியாபார சந்தையாக வேத புத்தகத்தை விற்கக்கூடியவனாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. என்னது வேத புத்தகத்தை இன்னைக்கு அதிகாரத்தோட போதிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வியாபார சந்தையாட்டம் இந்த வேத வசனத்தை இன்னைக்கு விற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பேயை ஓட்டுறதுக்கு ஒரு ரேட்டு, நோய்களை ஓட்டுறதுக்கு ஒரு ரேட்டு, பேய் ஓட்ட ஒரு ரேட்டு, எனது நோய்களை தீர்ப்பதற்கு ஒரு விலை. இன்னைக்கு விலையை வைத்து ஒரு குடும்ப கட்டுகளை நான் உடைக்கிறேன், உன் வீட்டுல திருமண தடை இருக்கா, அந்த அதிகாரத்தை நான் ஓட்டன்னு இந்த கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட? இந்த இறை வார்த்தை எவரவர்கள் எடுத்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த அதிகாரத்தை வைத்து இன்னைக்கு தீமைகள் என்ன செய்கிறது? இன்னைக்கு சுத்தி கொண்டே இருக்கிறது சகோதர சகோதரிகள். இன்னைக்கு தீமை கட்டுகள் இன்னைக்கு சுத்தி கொண்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இன்னைக்கு துணை போகக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள். என்னது லட்சக்கணக்கான அப்புறம் இன்னைக்கு ஏமாத்தி இன்னைக்கு வியாபார சந்தையாட்டம் இன்னைக்கு அதிகாரத்தை கொடுத்த அதிகாரத்தோடு உனக்கு இலவசமா கொடுத்து இலவசமா அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளை இன்னைக்கு வியாபார சந்தையை போல மாற்றக்கூடியவர்கள் எத்தனை சாமியார்மார்கள், எத்தனை சிஸ்டர்மார்கள், எத்தனை பாஸ்டர்கள் இன்னைக்கு வித்து கொண்டு எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு வியாபார சந்தையாக இன்னைக்கு மாற்றி கொண்டு 1ஆம் தேதி. மனம் திரும்புங்க,
மனம் திரும்ப மனம் திரும்ப நீ வேதத்தை வித்து கொண்டு இருக்கிற மனம் திரும்ப பரலோகராஜ்ய சமீபமா இருக்கிறது. மத்தேயு 4:17 சொல்றாங்க. இன்னைக்கு மனம் திரும்பக்கூடியவர் எத்தனை பேரு? இன்னைக்கு அதிகாரமா போதிக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு நேரத்தை, இன்னைக்கு மலைகள் பார்க்காம ஒன்றும் பார்க்காம இன்னைக்கு போதிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு அதிகார போதனை எங்கேயுமே கிடையாது. அதிகாரமா போதிச்சோம்னா வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரமா போதிச்சா என்ன சொல்லிடுவாங்க? வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அந்த அதிகார போதனை தான் சீடருக்கு தேவன் எப்படி கொடுத்தாரு? எடுத்து வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். சீக்கிரம் எடுங்க. அப்பொழுது அவர் நம்ம 12 சீசர்களையும் நம்மிடம் வரவைத்து பாருங்க என்ன கொடுக்கிற? அசுத்த ஆவியை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கவும் என்ன கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? இன்னைக்கு என்னுடைய வியாதிய, என்னுடைய 450 சுகர் இயேசுவின் நாமத்தால் போகுமா? போவார். போகும். விசுவாசம் வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? எனக்கு விசுவாசம் வேணும். இந்த அதிகாரம் யாரு கொடுத்திருக்கிறாரு? இந்த வேத புத்தகத்துல லியோவுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு வேத புத்தகத்தை எடுத்தவங்க அவங்க பேரை சொல்லி ஜெபிக்க வேணும். வேதத்தை எடுத்து ஜெபிக்கணும். ஏன்னா என் கையில, என் தலைமையில நான் தான் கை வச்சு ஜெபிப்பேன். எந்த ஊழியக்காரன், எந்த சாமியார், எந்த சிஸ்டரையும் கை வைக்க விட மாட்டாங்க. இன்ன வரைக்கும் சரி. என்னைக்கு நான் வேத புத்தகத்தை ஒழுங்காக படைச்சனோ, என்னைக்கு நான் போதிக்க ஆரம்பிச்சனோ, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் எந்த யார்கிட்ட என்ன செய்ய மாட்டேன். என் கையை என் தலைமையில வையிலே சொல்ல மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை என் கை மேல நான் என்ன செய்ய, என் தலைமையில நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எப்படியாப்பட்ட வியாதிகள், எப்படியாப்பட்ட போராட்டம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால உன் தள்ளுமுள்ள கரமாக என் கரம் மாறட்டும், எனக்கு குணமாக்கும் ஆண்டவரே. அதிகாரத்தோட போதிக்கிறதுங்க. இன்னைக்கு அதிகாரம் இன்னைக்கு எங்க இருக்கிறது? சீடர்களிட்ட கொடுத்தாரு. உங்களை என்னையும் சீடனாக சீடத்தியாக அழைக்கப்பட்டிருக்கிறாரே. இன்னைக்கு போதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஏன் எனக்கு அதிகாரம் கிடையாது? ஏன் அதிகாரம் இல்ல? பயம், பிசாசு நடுகள். இன்னைக்கு என்னது? பிசாசு இன்னைக்கு ஒவ்வொருவரையும் வஞ்சிக்கக்கூடிய ஆவியினால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு எல்லாம் மாட்டி என்னது சிக்கல்ல மாட்டி கொண்டு இருக்கா. அதற்கு பிசாசுக்கு செவி கொடுக்கிறான். ஆனா தேவன் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லையே. இன்னைக்கு சிக்கிக் கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்ன எத்தனை அநேக மக்களுக்கு 7 கொலை செய்தவர்கள் சொல்றாரு, எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கேரளா மறை மாவட்டத்தில் கேரளாவுக்கு போய் என்ன செஞ்சாங்க? பேய் ஓட்ட யூஜூன் டோனின்னு சொல்லிட்டு கும்போணம் மறை மாவட்டத்தில் யூஜூன் டோனின்னு இருக்கிற ஒரு தந்தை அவரோட இணைந்து அவர் பணி செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய என்ன செய்யறாங்க? ஒரு பிசாசு கிட்ட இருந்து ஒரு பிசாசை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை எங்க இருந்து பெற்றுக் கொண்டு வருவாங்க? அந்த தேசத்துல, அந்த ஊர்ல இருந்து கொண்டு வராங்க. பிசாசை ஓட்டுறதுக்கு எப்படி நோய்கள் குணப்படுது? அவர்கள் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நறுமண தைலவாட அடிச்சு கொண்டே இருக்கும். எங்கடா இதெல்லாம் வருது, எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட மனுஷன் கேட்கல, ஆவியார்கிட்ட உட்கார்ந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா அங்கதான் பிசாசோட வல்லமை ஒவ்வொரு இடத்துல செயல்படுகிறதே காண செய்தார் தேவன். காண செய்தாரு. அப்ப மனிதனுக்கு என்ன இல்ல? அந்த அதிகாரம் இல்ல. தேவனோட வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யலாம்? அதிகாரக்கூடிய போதிக்கக்கூடிய அந்த வரங்களை வல்லமை எனக்கு கொடுக்கிறார் என்று நான் ஒவ்வொரு நாளும் நான் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேணும். இன்னைக்கு அட்ரஸ் தெரியாம இருக்கிறாங்க 2 பேருமே. என்னது? அட்ரஸ் சரியில்லை. இன்னைக்கு முடியாம பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருக்கிறாரு. என்ன பிரதர்? இயேசுவின் வல்லமையே என்ன 120 ஆண்டு வாழ்ந்த மோசேக்கு கண்ணும் மங்கவில்லை, உடல் என்ன பலவீன கட்டுகள் நீங்கவில்லை, அவன பெருத்தோடு இருந்தாரு. 65 வயசுல இப்படி போயிட்டீங்களே. என்னது? 65 வயசுல இப்படி போயிட்டீங்களே. 56 வயசுல அந்த தந்தை இருக்கிறார், இன்னமும் உங்களோட மயமாற்றத்தில் இருக்கிறார், இன்னமும் இருக்கிறாரு. இருந்து அதை செய்யறாரு. ஏன்னா அந்த வல்லமை இழந்து போனாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. பிசாசுக்கு நீ மனிதனுக்கு, தேவனுக்கு நீ செவி கொடுக்கிறாயா, பிசாசுக்கு செவி கொடுக்கிறாய் என்று தேவன் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உனக்கு கொடுத்த அபிஷேகமும், உனக்கு கொடுத்த அருளும், உனக்கு கொடுத்த வார்த்தையும் எங்க? எது? உனக்கு கொடுத்த அபிஷேகம் அழைக்கப்பட்ட அநேகர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குருக்களாக, ஊழியனாக தெரிந்து கொண்டீரே, உனக்கு கொடுத்த அபிஷேகம் எங்க? கேட்கிறார்ல, அழைக்கப்பட்ட அநேகர் இந்த உலகத்துல, ஆனா தெரிந்து கொண்டாரே. லியோ இந்த பேசணும் தெரியுமா? தேவனுக்கு தெரியுங்க. என்னது? தேவனுக்கு தெரியும். தாயின் கருவில உருவாகும் உன்னை எந்த வரைக்கும் அவனை விட்டு வைக்கணுமோ அந்த அளவுக்கு விட்டு வச்சாரு. இன்னைக்கு தேவனோட என்ன செஞ்சாரு? அவர் அடிக்கிற நேரத்துல நீ எங்க வந்து விழுந்தேன்?
தேவ பாதத்துல வந்து விழுந்தேன். தேவனோட போதிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தின் வழியாக விழுந்தேன். அதுதான் நம்ம என்ன பாட்டு பாடுவோம், அதிகாரம் என் கையிலே ஆளுவோம் என் தேசத்தை. அதிகாரம் எனக்கு கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அதிகாரத்தோட போதிக்கிற ஊழியர்கள் என்ன செய்யணும், அதிகாரத்தோடு போதிக்கணும். இன்னைக்கு அந்த அதிகாரம் இல்ல. எதை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம், அதை பயம், கட்ட பயம், இதை கண்ட பயம், எல்லாத்திலும் பயம். நீ அதிகாரத்தோடு உங்க இல்லத்துல முழங்கால் படிக்கிட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல, கொடுப்பாருன்னு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப சீடர்கிட்ட என்ன சொல்றாரு, பேய்களை நோய்களை ஊட்ட உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு. நீ அந்த அதிகாரத்தை நீ என்ன செய்யணும், நீ பயன்படுத்தும் மகளே. எடுத்து வாசிப்போம் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19 எடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவோட சகல வல்லமை, சத்துருவோட இருக்கிற சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சத்துரு ஆளுமை மிதிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கீழே எந்த தீங்கு உங்களை என்ன செய்யாது, எதுவுமே என்ன செய்யாது, உங்களை சேதப்படுத்தாது. இன்னைக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த சர்ப்பங்களை இன்னைக்கு மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னா எப்படிங்க கொடுக்க? எல்லாத்துக்கும் கொடுத்தாரா? எல்லா மனுஷனுக்கும் கொடுத்தாரா? எல்லாத்துக்கும் கொடுத்தாரா? விரியன் பாம்பு குட்டி கடிச்ச அந்த அதிகாரத்தோட அந்த மகன் என்ன செய்ய, நான் விசுவாசத்தோட என் தேவன் என்னை குணமாக்குவார் என்று விசுவாசாங்க அந்த அதிகாரத்தோட இருந்தா ஆண்டவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அந்த மகளுக்கு மரித்து போகும் என்று அந்த குடும்பமே இருந்தது. இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த மகளுக்கு மீண்டும் ஆண்டவர் ஒரு சாட்சியுள்ள மகனா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்த மகளுக்கு மீண்டும் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுக்கிறாரு பாருங்க. அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்க எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது மாதிரி, கொள்ளு நஞ்சை கொடுத்தாலும் எது உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. ஏன்னா தேவனோட வார்த்தை மட்டுமே நீங்க சுவைத்து பாருங்க. தேவனோட வார்த்தை மட்டுமே சுவைத்து பாருங்க. நான் பாருங்க வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை எங்க மாமனார், சின்ன மாமனார் இறந்து போயிட்டேன். சின்ன சேலத்துல எங்க மாமனார் இறந்து போயிட்டாரு. அப்ப எங்க எல்லாருமே நாங்க சடங்குலாம் செய்ய சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் சடங்குலாம் நான் செய்ய மாட்டேன். எங்க குழந்தையாதான் இருக்கிறாங்க, குழந்தைய ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரமா கீழே ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள சடங்கு சம்பிரதாயம் எதாவது சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்ப அப்ப அந்த சடங்குக்கு உண்டான அந்த பைசா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன். அங்கெல்லாம் சிப்பம் கணக்கில் ஒரு சிப்பம் தான் எடுத்து அரிசி கொடுக்கணும். ஒரு சிப்பம் அரிசி எவ்வளோ அதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த மெசாலா ஜாமா இதெல்லாம் வாங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், ஒரு கணக்கு பண்ணி என்ன செஞ்சோம். ஏன்னா யாரு எங்க மாமியார்கிட்ட, சின்ன மாமியார்கிட்ட என்ன செஞ்சோம், அதில் போயிட்டு எங்களுடைய நாங்க சீர் செய்யல, எங்களுக்கு உண்டான நீங்க பணம் சொல்லிட்டு கொடுக்கும்போது, ஏன்னா அப்ப எல்லாருமே என்ன சத்தம் போட்டாங்க. ஏன்னா இது 4 பேரு உன்னை என்ன நினைப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. எவன் மதிக்கணும்னு நான் செய்யணும்னு அவசியமே எனக்கு இல்லை. ஏன் தெரியுங்களா, என் தெய்வம் என்ன மதிச்சா போதும். அல்லேலூயா. என்னது, என் தெய்வம் என்ன மதிச்சா போதும். எந்த ஒரு சடங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேஷம் போடுற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அல்லது அல்லது சைக்கிளை தூக்கி ஊர் வாய்க்கிலேயே பேசுவாங்க. என்னது, ஒரு வீட்டுல என்ன ஒரு வீட்டுல தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல ஆல்மா டோல்மா எல்லா பாட்டும் எல்லா அக்கிரமும் அங்கதான் நடக்கும். ஊர் உலகத்துல நகை நட்டு எதுவுமே நீ போடாங்கல, அவன் வீட்டுலதான் எல்லாமே கொத்தா இருக்கும். இதெல்லாம் என்னது, வேஷம் போடுறதா இல்லையா? வேஷம் போடக்கூடிய ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல. வெள்ளியை எடுக்காத, பொண்ணை எடுக்காத, எதையும் எடுக்காத சாமியார் பாத்தீங்கன்னா 5-10 பொண்ணு நட்டு செயின் போட்டுருக்காங்க. பொம்பளை தாலி போட்ட மாதிரி. என்னது, எத்தனை பவுனு? 10 பவுனு. பொம்பளை கூட 10 பவுன் போடாது போது அவ்வளவு நீளம். சிலுவை பாத்தீங்கன்னா சிலுவையில சுருவம் அந்த சாமி இருக்க இயேசுநாதர் இருக்க மாட்டார், சிலுவை மட்டும் தோணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயத்தை இன்னைக்கு விட்டு விலகு என்று சொல்லுகிறீங்க. நீ எந்த அதிகாரத்தோட இருக்கிற? மானங்கட்ட பழப்பு பழக்கிறது. நீ இந்த வேதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ போயிடு. என்னது, வேதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ போதிக்கக்கூடிய எல்லாமே சரியான ஒரு போதனையாக சாவர வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். எல்லாருமே என்ன திட்டாங்க, கிராம முறைப்படி அதெல்லாம் செய்யணும். எந்த முறையும் நான் செய்ய மாட்டேன். முறை இயேசுநாதருக்கு செஞ்சாங்களா சொல்லு, நான் செய்யறேன். இயேசுநாதருக்கு
மரம் செஞ்சாங்களா? இயேசுநாதர் கர்மாதி செஞ்சாங்களா? சொல்லுங்க. எந்த கர்மாதி, எந்த கர்மா ஏதாச்சும் சடங்கு சம்பிரதாயம் இயேசுநாதருக்கு கோடி துணி போடக்கூட நாதி இல்லைங்க. உனக்கு என்ன நான் கோடி துணி போடுறது? என்னது? எந்த கோடி துணி போடுறதுக்கும் எந்த நாதியும் இல்லை. இன்னைக்கு அப்படியாப்பட்ட சடங்கு செய்யறதுக்கு அவசியம் இருக்கா? 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 ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. என்னது? இது அதிகாரம் முழுவதும் பாம்புகளை, தேள்களை, பகையோட வல்லமை வெல்லுவதற்கு உங்களுக்கு எல்லா அதிகாரம் கொடுத்திருக்கிற மகளே. இந்த உலகத்துல நீ எதையுமே சடங்கு சம்பிரதாயம் எதையும் வச்சுக்காத. நாளை பார்க்காத, நேரத்தை பார்க்காத, வாரத்தை பார்க்காத, மாசத்தை பார்க்காத. 12 மாசமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. என்னது? தேவன் எல்லாரும் நல்லது என்று கண்டாருங்க. எல்லாமே நல்லதா படைச்சாரு. ஆனா 12 மாசத்துக்கும் பாத்தீங்கன்னா, ஏன் 12வது மாசம் தான் துணி போடணுமா? 1ஆம் தேதி தான் துணி போடணுமா? ஏன் மித்த நாள் போட்டா ஆகாதா? மித்த 1ஆம் தேதி, எல்லா 1ஆம் தேதி புது ட்ரெஸ் போடலாம போடக்கூடாதா? தேவன் எல்லா அதிகாரத்தையும் எல்லாத்தையும் ஆள்றதுக்கு தான் படைச்சிருக்கிறாரு. நீ ஆண்டு மகளே, நீ இந்த உலகத்தை என்ன வேணாலும் ஆளு என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன் 1ஆம் தேதி தான் கடைசியில் ஜனவரி மாசத்துல, இந்த மாசத்துல தான் துணி எடுக்கணுமா, போகணுமா? நீங்க புதிய உடை போட்டாரா? அப்பதான் கிறிஸ்து பிறப்பாரா? கிறிஸ்து அப்பதான் பிறப்பாரா? ஏன் துணி போடலாம் பிறக்க மாட்டாரா? எத்தனையோ அநாத பிள்ளைகள் ஆடை இல்லாம இருக்கிறாங்க. அவளை கிறிஸ்து பிறப்பை கொண்டாடலையா? கிறிஸ்து பிறப்பை கொண்டாடலையா? நீ சிந்திச்சு பாருங்கள். இன்னைக்கு தவறான போதனைக்குள்ள பாத்தீங்கன்னா பிரதர் சொன்னாரு, இன்னைக்கு ஒரு வருஷம் இன்னைக்கு பிச்சை எடுத்து இன்னைக்கு அநாத பிள்ளைகள் செஞ்சு கொண்டு இருக்காங்க. டொனேஷன் எடுத்து செஞ்சு கொள்ள, உன் சொந்த காசுல செய்யா. என்னது? சொந்த காசுல கிறிஸ்து பிறப்பை கொண்டாடு. என்ன வசதி இருந்துச்சுன்னா என்னது? 100 பிள்ளைங்க என்ன 5 பிள்ளைக்கு செய்யா, இல்லைன்னா ஒத்த பிள்ளைக்கு செஞ்சு நீ விழாவை கொண்டாடு. தேவன் வேணான்னு சொல்றாங்க. நிர்வாணத்தோட முதல்ல மாட்டு தொட்டியில் என்னது பிறந்த அவருக்கு ட்ரெஸ் கூட ஆள் இல்லைங்க. என்னது? ட்ரெஸ் கூட ஆள் இல்ல. இன்னைக்கு நான் உனக்கு தரேன், எனக்கு தரேன், ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் கொடுன்னு சொல்லி இன்னைக்கு என்னது கம்பெனி விளம்பரங்கள். இன்னைக்கு விளம்பரத்தை தேடிதாங்க ஜனங்க. என் பேரு ஏன் போட்டா வராதா, ஏன் போட்டா வராதா என்று சொல்லி இன்னைக்கு அநேக இன்னைக்கு தம்பட்டம் படித்துக் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமை அபிஷேகத்தை யாரும் பெற்றுக் கொள்ளுகிறாங்க? வல்லமையோடு இன்னைக்கு அதிகாரத்தோட போதிக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை யார் பெற்றுக் கொள்ளுகிறாங்க? ஏசு எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாமா, எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாமா, யாருக்கிட்ட என்ன சொல்லி இன்னைக்கு அதிகாரமா போதிக்கிறோமா? ஹென்ரியில் ஒரு காற்று உள்ள ஒரு பிரதர் ஹார்ட் பிரச்சனை, அதுக்காக ஜெபிப்பதற்காக என்ன செஞ்சாரு? கூப்பிட்டாரு. நான் பிரதர், நான் சாமி வீட்டுல இருக்கிற பிரதர், அதனால நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னேன். ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? கிணத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்தேன். ஒரு நிமிஷம் சோத்திரம் சொல்லிக்கிட்ட உட்கார்ந்து இருந்தேன். ஏன்னா இறந்தவனை அடக்கம் செய்யட்டும், உயிரோட இருக்கிறவனுக்கு நீ ஜெபம் பண்ணு. எனது உயிரோட இருக்கிறவனுக்கு நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. என்னடா சொல்லிட்டு அந்த பிரதர் நான் நாளைக்கு தான் வருவேன், நாளைக்கு வந்து ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா திருப்பி என்னது எனக்கு தூண்டுதல் ஆயிடுச்சு. அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் சாரி பிரதர், நான் இங்க இருக்கிறேன், நான் தனியா வந்துட்டேன், சொல்லுங்க பிரதர் என்னன்னு சொல்லிட்டு அவரோட பிரச்சனையெல்லாம் போய் மருத்துவமனைக்கு போனேன். எனக்கு பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பிரதர். ஏன்னா இதனால எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லி லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்களே, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாரு. அவர் சொன்னேன், எந்த ஒரு தீங்கு உங்களை என்ன செய்யாது, அணுகாத சகோதரர்களே என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செஞ்சேன், ஒரு பாட்டில தண்ணி எடுத்து வச்சு உப்பு போட்டு, இதெல்லாம் இருக்கா இல்லையா பைபிள்ல? இருக்குல்ல, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இயேசுன்ற நாமம் ஊழியர்களுக்கு தெரியாம எந்த ஒரு மறைப்பொருளும் நான் வெளிப்படுத்த மாட்டேன். ஆமோஸ் 3:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஊழியர் என்ற அதிகாரத்தை ஆண்டவரே கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த தண்ணீரே இது சொல்லுவதில் இருந்து ஆண்டவரே இந்த என்ட்ரி பெறுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். இப்ப இந்த பைபாஸ் என்னது, இந்த உடல்ல இருக்கிற இந்த இறுதிய வியாதி இந்த இயேசுவின் நாமத்தால் போகட்ட அதிகாரத்தோட போதிச்சவன். என்னது வெள்ளிக்கிழமை காலையில போதிக்கிறோம். ஏன்னா சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பிரதர் எனக்கு அந்த நெஞ்சி வலியே இல்லை பிரதர். என்னது என்ன நெஞ்சி வலி? என்னது விசுவாசங்க, என்னுடைய அவரோட விசுவாசம். பிரதர் ஜெபம்னா எனக்கு எல்லா வல்லமை இயேசுவின் நாமத்தினால எல்லாம் எதை சொல்லி கேட்கிறோமோ எல்லாத்தையும் நம்ம பெற்றுக் கொள்ளுவோங்க. இயேசுவின் நாமத்தம் என்னது விண்ணக மண்ணக எல்லாம் என்ன செய்யுமா, என்னது மன்றியிடும். இயேசுவின் நாமத்திற்கு இன்னும் மண்ணு ஒளிந்து போனால் என் வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒளியாது. வானையின் சிம்மாசன பூமியை பாதப்படி சொன்ன அந்த அதிகாரம் ஒரு நாள் என்ன செய்யாது,
மறையாதுங்க. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை நான் எந்த தூரம் நான் பயன்படுத்துகிறேன்? அதிகாரம் சொல்லுங்க, எந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, எனது ஒரு வார்த்தை சொல்லி எந்த வியாதியா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இப்படியாப்பட்ட போராட்டத்தை என் சரீரத்தில் கொண்டு வருகிற ஆவியே உனக்கு என் சரீரத்தை தொட எந்த அதிகாரமும் சொல்லுங்க, எந்த அதிகாரம் எதுக்கு இல்ல? உனக்கு இல்ல. என்னது? அதுக்கு மரியாதை கொடுத்து பேசக்கூடாது. அல்லேலூயா. என்னது? எதுக்கு? பிசாசுக்கு மரியாதை கொடுத்து பேச. உனக்கு என் சரீரத்தை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யோபுக்கு கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு? அவன் சரீரம் முழுவதும் எதுவா அவன் ஆன்மாவை தொட உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்னைக்கு அதிகாரத்தோட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, என் சரீரத்துக்குள்ள வருகிற வியாதியே, போராட்டமே, பிசாசே, என் குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிற நெருஞ்சி உள்ளாட்டம், இன்னைக்கு நெருக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, என்னை தொடுவதற்கு, என் குடும்பத்தை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் சொல்லுங்க. அதிகாரம் இருக்கா இல்லையாங்க? அதிகாரம் இல்லைன்னா தயவுசெய்து எந்திரிச்சு போயிடலாம். அதிகாரம் இல்லைன்னா எந்திரிச்சு போயிடலாம். அப்படியாப்பட்ட ஆள் தேவையில்லை ஆண்டவருக்கு. என்னது? அப்படியாப்பட்ட ஆள் தேவையே இல்ல. ஆண்டவருக்கு எல்லா அதிகாரங்களும். ஊமனையும் பேச வைப்பான், செவிடனையும் கேட்க வைப்பாருங்க ஆண்டவர். கேட்க வைப்பார வைக்க மாட்டாரா? கேட்க வைப்பார வைக்க மாட்டாராக்கா? அப்ப எல்லா அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இல்ல? அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஒரு நிமிஷம் இயேசுவின் நாமத்துல புஷ்பானை யாரெல்லாம் பார்த்து போனா அது என்ன செய்யும்? புஷ்பாவுக்கு அது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. நீ உட்கார்ந்து இருக்க யாருமே சும்மா கிடையாது. சும்மா கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் கூட்டிட்டு வர முடியாதா? நினைச்சா முடியாதா? முடியல. ஏன் நம்ம ஆண்டவர் குறிப்பிட்டது உள்ள வச்சிருக்கிறாரு? போதும். என்னது? போதும். கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்களா? கூப்பிட்டா வருவாங்க, வரமாட்டாங்களா? 1ஆம் தேதி நான் மாசம் 1ஆம் தேதி நான் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையில் நான் பேசணும்னு சொன்னா என் கூட வரவங்க ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. என் கூட வரவங்க மட்டும் 25 பேர் இருக்கிறாங்க. அப்ப கேள்விப்பட்டாங்க என்ன செய்வாங்க? இன்னும் நிறைய பேர். நமக்கு அது என்ன தெரியல, அந்த பெருமை வேணையா. என்னது? இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு போனா போதும். என்னது? 2 பேர் சத்தியத்தை அவங்களுக்கு என்னது நிறைவான ஒரு சத்தியத்தை செஞ்சுட்டு ஒரு அதிகாரத்தோட போதனையை போதிச்சுட்டு என்ன செய்யலாம்? போதும் ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு கொடுத்தா போதும் ஆண்டவரே, வேற ஒண்ணு எனக்கு என்ன இல்ல, தேவையில்லை. அப்ப ஆண்டவருடைய அந்த வல்லமை நான் பெறுவதற்கு, அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு நான் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? ஆண்டவர் பாதத்துல உட்காரணும். எவ்வளவு நேரம் குடும்ப ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருக்கீங்க? வேத புத்தகத்தோட எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தேவன் கொடுத்துருக்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க? எவ்வளவு நேரம் பாப்பா சோதனை பண்றோம்? அவங்க உட்கார, நான் எவ்வளவு நேரம் உட்கார்றேன்? என் வீட்டுக்காரமா எவ்வளவு நேரம் உட்காரு? எனக்கு தேவையில்லை. லியோ எவ்வளவு நேரம் உட்கார்றேன்? என் வீட்டுக்காரமா என் மகன் உட்கார்ந்து எவ்வளவு நேரம்? எனக்கு தேவையில்லை. லியோ எவ்வளவு நேரம் உட்கார்றேன்? எவ்வளவு நேரம் உட்கார்றேன் இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல? சொல்லுங்க. மன உருக்கத்தோடு எவ்வளவு 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறோம். மன உருக்கத்தோடு 2 ஆவியானவர் பாட்டை பாடி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லி அவர் சொன்ன கட்டளைகளை, நியமங்களை நீ கடைபிடிச்சு நான் இந்தந்த இடத்துக்கு நீ என்னென்ன வார்த்தைகளை கொடுக்குறீங்களா? நீ எதற்காக இந்த பூலகத்துக்கு வந்தீரோ அந்த அதிகாரத்தோடு நீ வந்தீரோ அந்த அதிகாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு போராட்டம்? ஏன் இன்னைக்கு வியாதி? தனி ஜெபம் கிடையாது. எனது குடும்ப ஜெபம் வேற, என் ஆத்மா சரீரத்துக்கு தனி ஜெபம் கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். தனி ஜெபம் இல்லாத நீ எந்த இடத்துக்கு போனா எல்லாமே வீணாதான் போகும். எனது இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனை ஏன் கொத்த பையில போகுது? ஏன்? தனி ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வரங்கள் கிடையாது. இன்னைக்கு எப்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பாரு? எப்படி அதிகாரத்தோட நீங்க போதிக்க முடியும்? எந்த வல்லமையோட நீங்க போதிக்கிறீங்க? இங்க ஆண்டவரோட பிரசன்னத்தோட போதிக்கிறோமா, பிசாசோட போதிக்கிறோமா? முதல்ல தெரியணும். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரா, தீய ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு? முதல்ல என்ன சோதித்து அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிறாரா? தீமை கட்டுகள் என்னோட ஓடுகிறது தெரியுதுங்க. போதிக்கும் போது ஒரு வல்லமை வெளியேற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாயை தரங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போதிக்கும் போது ஒரு வல்லமை எனக்கு என்ன செய்யணும்? வெளியேறணும். இயேசு போதிச்சு கொண்டிருந்தாரு. ஆடை விடுமை தொட்டோம்னா ஒரு வல்லமை வெளியேறினது. போதிச்சாரு அதிகாரத்தோடு போதிச்சு கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் என்ன கேட்கிறார்? எனக்குள்ள ஒரு வல்லமை வெளியேறினது கேட்கிறாருல்ல. இந்த வல்லமை இன்னைக்கு தொடர்பு எல்லாத்துக்கும் இருக்கிறது. நிழல் பட்டவிட சுகல
கடந்து போகும்போது விடியாளர்கள் சுத்தமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறவே. எந்த அதிகாரம், எந்த அதிகாரத்துல போச்சாரு? அவருடைய கட்சிப்பை தூக்கி போட்டா அநேக சுத்தமானாரு. எந்த அதிகாரங்க? எந்த அதிகாரத்தோடு, எந்த வல்லமையோடு போதிக்கப்பட்டது? ஆண்டவர் பாருங்க, எலியாவின் சால்வை கீழே விழுந்தது எப்படி ஒரு அதிகாரமோடு இரட்டையாக பிடிக்க செய்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு எந்த அதிகாரத்தோடு நம்ம ஓடுகிறோம்? ஒரு கிறிஸ்துவ பிள்ளை வேதத்தை எடுக்கிறேன், நான் சபைக்கு போகிற பிள்ளைனா ஒரு அதிகாரம் வேணுங்க. என்னது சும்மா இதை வந்தோம் போனோம் வந்துட்டு போயிட்டு வர்றது போறதுலாம் இதெல்லாம் சும்மா என்னது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. தேவனை மகிமைப்படுத்தனா ஒரு அதிகாரம் வேணும், ஒரு வல்லமை வேணும். ஒரு அதிகாரத்தோடு போதிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கீங்க, நான் போதிக்கிறதுக்கு கேட்பதற்கும் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். என் வீட்டுக்கார கலையில வரும்போது ஐயோ சோன்னு மழை பெய்தாங்க. என்னது சோன் மழை பெய்யுங்கிறது எங்க போறேன்னு கேட்டுச்சு. நீ மணியத்திலன்னு கேட்டேன். இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நினப்புல தூங்கிறாத, ஏன்னா எந்திரின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கு என்ன பயம், மழையில நான் கரைஞ்சா போயிடுவேன். ஆண்டவர் அழகா ரயில் கோட்டு கொடுத்துருக்கிறாரு. என்னது அழகா சுடுதண்ணி போடுறதுக்கு மிஷின் போட்டு எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. நான் ஏன் போறதுக்கு இல்லை, ஏன்னா சுவிட்சை போட்டேன்னா சுடுதண்ணி ஆக போது குளிச்சுட்டு வர போறேன். ஏன்னா ரெயின் கோட் இருக்கு, தூக்கி மாட்டேன்னா எப்படி வந்தனும் அதே மாதிரி வீட்டுல எப்படி கிளம்பணும் அப்படியே வந்துட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? நீ என்ன எந்திரிச்சு கிளம்பு. ஆண்டவருக்கு பாதத்தை 1ஆம் தேதி என்னது எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்துல போன்னு சொன்னா அங்கேயே இன்னைக்கு 1ஆம் தேதியான்னு சொல்லிட்டு என்ன படுக்கையில முட்டி போட்டு ஜோமான ஆரம்பிச்சிருச்சு. படுக்கையிலே முட்டி போட்டு ஜோமான ஆரம்பிச்சு 1ஆம் தேதியான ஆச்சரியம். தேதி கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனது தேதி கூட தெரியல. அதை சொன்னேன், ஆண்டோட தரிசனத்தை நீ பெற்றுக்கொள்ளு. நான் போறேன் சொல்லிட்டு ஆண்டோட சொல்லிட்டு வந்தேன். ஏன் தெரியுங்களா, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதிகமா வெயில் அடிச்சாலும் ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கு வர முடியல, சாக்கு சொல்றது. பரலத்துக்கு போகும்போது சாக்கு சொல்ல முடியாது. என்னது பரலத்துக்கு போகும்போது சாக்கு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போறோமோ இல்லையோ அங்க நின்று வாசலை எட்டி பார்த்துட்டாச்சு நம்ம ரிட்டனு வந்துடலாம். போதும், இதுதாங்க பரலோகம்னா போதும். பார்த்த வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்து சுத்தி வச்சதுக்கு போதும், இந்த அதிகாரம் எனக்கு போதும் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு வந்துடலாம். அப்ப அதிகாரத்தோட நம்ம போதிச்சோம்னா, அந்த வல்லமையோடு நம்ம போதிச்சோம்னா ஆண்டவர் நமக்கு எங்க என்ன செய்வாரு? ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நமக்கு என்ன செய்யறாரு? ஒரு இடத்தை நமக்கு என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த அதிகாரம், அந்த வல்லமை எனக்கு எப்படி இருக்கணும்? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே போகுமா? போகுமா? எங்க போகுமா? அது எப்படி போகும்? அது விசுவாச ஓட்டணும்னா அதிகாரத்தோட போதிக்கணும். என்னது எப்படி போதிக்கணும்? அதிகாரத்தோட போதிச்சாதான் என்ன செய்யும்? விசுவாசம் போகும். அதிகாரம் இல்லாம என்னது நீ போனா போகும். அது என்ன செய்யும்? பவுலையும் தெரியும், ஒன்னையும் தெரியும். போடான அது என்ன செய்யும்? ஒன்ன தலையில தட்டி விரட்டி விட்டுரும். உன்னை என்ன செய்யணும்? தலையில தட்டி விட்டுட்டோம். அப்ப அந்த வல்லமையோடு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்ம துதிக்கணும், ஆராதிக்கணும். என்ன செய்யணும்? வல்லமை ஆவியானவர் சும்மா இருந்தாலுமா நான் ஒரு என்ன செய்யணும்? எனக்கு வேர்க்குது தெரியுமா? எவ்வளவு உங்களுக்கு குளிருது, எனக்கு வேர்க்குது தெரியுமா? நான் அப்பயே ஃபேன் போட்டு அங்கே உட்கார ஃபேன் போட்டுருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த வல்லமை என்னால் உட்கார முடியாது. எனது நான் எப்பவுமே துதிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்லுவாரு, ஒன்று வெதுப்பாரு, இல்லைன்னா குளிர்ச்சியா இல்லைன்னா ஒன்று என்ன செய்வேன்? என்ன செஞ்சிருவாரா? மாந்தி பண்ணிடுவேன். அதனால என்ன செய்வேன்? நான் சும்மாவே இருக்க மாட்டேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லுவேன். என்ன நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு மகிமை வல்லமை என்ன செய்யுது? நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்லையோ, எனக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும். நான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். யாரெல்லாம் ஜெப உதவி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள்ல யாரெல்லாம் நைட்டெல்லாம் கேட்டாங்களோ, நைட்டெல்லாம் தூங்கும் போதுதான் ஏன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு போன் வரும். அவங்களெல்லாம் எடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இப்படியே இருப்பேன். அந்த ஜெப கருத்துக்களை என்ன செய்வேன்? அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே இவர்களை சுகப்படுத்து வந்து உட்கார்ந்து சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த புகழ்ச்சி பிரதர் பாடும்போது இந்த புகழ்ச்சியோடு என்ன செய்வேன்? இந்த நோயாளிகளை என்ன செய்வேன்? இணைத்து கொண்டு நீ ஜெபிக்கும் போது அந்த இடத்துல தடை கற்களை ஆண்டவர் உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தடை கற்கள் உடைக்கணுமா வேணாமா? எல்லாமே உடைக்கணும். ஆமென்னா ஆமென் சொல்லணும். அப்பதான் என்ன செய்யும்? போகும். இல்லைன்னா நம்மள்ட்ட என்ன செய்யும்? சேர் போட்டு தாராளமா என்ன செய்யும்?
உட்கார்ந்து விடுவோம். அந்த வல்லமை என்ன செய்யும்? ஆண்டவர்கிட்ட நான் பெற வேண்டாம். கைகளை தட்டி எல்லாமே உற்சாகத்தோட அந்த பாடலை பாடுவோமா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு சொல்லுவோம். வல்லமையின் ஆவியா என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ள இங்கு பையாவி அணுவதில்லை. ஆமே, பவராவி எனக்குள்ள இங்கு பையாவி அணுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் நகர்த்திவிட்டேன் கசப்புகள்ல. அமே, அன்பினாவி எனக்குள்ள நான் நகர்த்திவிட்டேன் கசப்புகள்ல. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுவோம். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். சொல்லுவோம். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணமா தெருவா மன வீசுதே. அமே, கிறிஸ்துவுக்குள் நறுமணமா தெருவா மனம் வீசுதே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. அமே, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணமா தெருவா நம்ம சபை முழுவதும் இந்த ஒளிப்பறிக்கொடியா கேட்டு எல்லாத்தையும் நறுமணம் என்ன செய்யணும்? போய் வீசணும். கிறிஸ்துவின் நறுமணம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மீது வீசணும். அந்த வல்லமை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அந்த வரங்களை வல்லமையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர் சொல்லி எடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 22:53 54 வரைக்கும். உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த கரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை ஊற்றி அதை சுற்றி உட்கார்ந்த பொழுது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தவன் தானே. வல்லமையை பெற்று சீடனோடு இருந்து இயேசுவோடவே பின் சென்று கைது செய்கிற நேரத்துல அவனோடு என்னது இயேசுவோடு இருந்தவன் தானே இவன் என்று சொல்லும் போது வல்லமையை பெற்றுமோ கூட தெரியாதென்று சொன்னார்களே. அப்பயே என்ன இயேசுவோடு இருக்கிறவா அந்த சீடனே தெரியாதுன்னு சொன்னான். நானு ஏமாத்தணும். என்னது அந்த சீடனே சொன்னான். என்னது தெரியாதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு கைது செய்யும் போது இயேசு என்ன செஞ்சாரு? மன மகிழ்ச்சியோடு போனாருங்க. என்னது மன மகிழ்ச்சியோடு போனாரு கைது செய்யும் போது. இன்னைக்கு இந்த மன மகிழ்ச்சி, ஒரு துன்பம் வரும்போது, வேதனை வரும்போது எனக்குள்ள மன மகிழ்ச்சி இருக்கிறதா? என்னது துன்பம் வேதனை வரும்போது மகிழ்ச்சி இருக்குமா? நமக்கு இருக்குமா? இருக்குமா? ஏதோ ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா
மன மகிழ்ச்சியோட ஆண்டவரே என்ன இந்த பாடத்துல இருந்து ஃபெயில் ஆக்குனதுக்காக நான் மகிழ்ச்சி பண்ண சொல்ல முடியுமா? இருக்கிற ஒப்பாரியை தான் கொட்டி தீர்த்துடுவோம். என்னது? இருக்கிற ஒப்பாரியை தான் கொட்டி தீர்த்துடுவோம். போகும்போது 100 தாட்டி பைபிளை தொட்டு கும்பிட்டு போறோம், படிக்கும் போது பைபிளோடு தேஞ்சிடும். அந்த அளவுக்கு தொட்டு கும்பிட்டு என்ன செய்யறோம்? பரிச்சை எழுதும் போது போறோம். ஆனா எழுதி முடிச்சு ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் என்னன்னா பைபிளை என்னது ஒதுக்காத இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா எல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? அப்பதான் நம்ம சொல்லப்படுவோம். ஆனா ஒரு நேரத்தில் நான் தோல்வி அடையும் போது அந்த தோல்வியில கூட நான் என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சி படணும். தோல்வியில கூட இயேசுவை பிடிச்சாரு, என்னது அந்த அதிகாரம் உள்ளவரை பிடிச்சாரு. எப்படி போனாரு? சும்மா போல, கை நிமிர்ந்துதான் போனாரு, நிமிர்ந்து போனாரு. ஆனா அந்த கூடையே போன அந்த சீடனுக்கு என்ன இல்ல? அந்த வல்லமையை கொடுத்த அந்த சீடனுக்கு, அந்த அதிகாரத்தை கொடுத்த சீடனுக்கு நான் இயேசுவின் சீடன் சொல்லுவதற்கு என்ன இல்ல? அந்த அதிகாரம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கும் நான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எனக்கு அந்த அதிகாரம் இல்ல போல. ஆனா ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் என் பிள்ளைகளுக்கு, என் சகோதரிக்கு, சிறு பிள்ளைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாரு? இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இளைய தேசத்துல இருந்து ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கு. இங்க நம்ம கொட்டப்பட்டு நவல் கொண்டு வரப்படாத இதெல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இறை வார்த்தையை கேட்கறதுக்காக பின்னாடி ஒரு என்னது ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு, அது வழியா தான் வரும். வந்து என்னன்னா அந்த ஸ்டேடியத்தோட வந்து அங்க அந்த சைடு தான் அந்த பொண்ணு வரும். அப்ப வந்து என்ன செய்யும்? அங்க ஆட்டோ பிடிச்சி நேரம் அறுவடைக்கு வந்துடும். ஏன்னா செபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்ப அந்த பொண்ணுகிட்ட நாங்க சொன்னோம், அப்ப இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை 10 to 12 பரிந்துரை செவ்வா இருக்கு, நீ வா பாப்பான்னு சொல்லிட்டு வாங்கி திறக்கிறது. ஏசுனா யாரும் தெரியாது, மாடர்ன் ட்ரெஸ்ஸா தான் வரும் எப்போ பார்த்தாலும். ஸ்ரீலங்கா பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியுமில்ல? எப்படி இருப்பாங்க? அந்த ட்ரெஸ் ஒரு வித்தியாசமா இருக்கும், மாடலா இருக்கும், பார்க்கிறவங்க கவர்ச்சியா இருக்கும் போது ஒரு இச்சைக்குரியான ஒரு பார்வையாக அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த மகள்கிட்ட சொன்னோம், இப்படியாப்பட்ட உடைகள்லாம் அழைத்து உன்னால ஒரு 2 ஆத்மா கெட்டு போக கூடாது. என்னது 2 ஆத்மா கெட்டு போக கூடாது. என்னன்னு சொன்னாங்க? இது எங்க ஊரோட கலாச்சாரம். நாங்க கலாச்சாரம்லாம் கிடையாது. நீ எந்த ஊர்ல இருக்கீங்க, உன் ஊருக்கு அது கலாச்சாரம், இந்த ஊருக்கு ஏன்னா இல்ல அதெல்லாம் என்ன செய்யல, இதை மாத்திக்கொள்ளுன்னு சொன்னா அந்த பொண்ணு என்ன செய்ய எல்லாத்தையும் அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்ய காலப்போக்கில் அப்படியே மாத்திக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசு என்ன யாருன்னு தெரியாது. சரி ஜெபம் அப்ப சொன்னேன், ஏன்னா உன் குடும்பத்துக்காக முதல் ஜெபம் பண்ணுமா, உன் கணவருக்காக ஜெபம் பண்ணும், உன் பிள்ளைகளுக்காக. உன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? கீழ்ப்படியாம இருக்காங்க. ஆமா என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக என்ன செஞ்சாங்க? அந்த பிள்ளையை நினைச்சு பாரு, உன் கணவர் குடிகாரா இருக்கிறாரு, அந்த குடிகார குறிச்சு என்ன செய்ய? ஆண்டவரே என் குடும்பத்தை, என் கணவரை, எனது என் குடும்பத்தை, என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, ஆண்டவரை இந்த மாதிரி தீய பழக்க வழக்கத்தினால இருக்கிற இப்படி இந்த சிறிய சிறிய ஜெபமாக செய்து கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நின்று செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். எனது 1 மணி நேரம் அந்த பிள்ளையை நின்று ஜெபிக்க ஆண்டவர் நல்ல உற்சாகமா கைகள் தட்டி பாடும் புகழும் ஆராதிக்கும் பிறருக்காக இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய மகளாக அந்த மகளை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல உடைகளை என்ன செய்யுது? அந்த பகுதியில் எல்லாமே கேட்கிறாங்க. அந்த ஊர்ல என்ன ஒரு மாற்றமா தெரியுது, கலாச்சாரமே மாறி போறது அந்த எங்க அந்த கேம்ப்ல உள்ளவங்க கேட்கிறாங்க. ஏன் அப்ப கடவுள் என்ன சொல்லி கொடுத்தா? ஒரு ஒழுங்குமுறையை என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை எங்க இருந்து வரணும்னா என்கிட்ட இருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? போதிக்கக்கூடிய என்கிட்ட இருந்து வரணுங்க. நான் எந்த நடத்தையை நடத்துகிறோனோ, எந்த வழியை நான் போறனோ, எப்படி நான் உடையை உடுத்துகிறோனோ, அதே போல என்னோட இருக்கிறவர்களும் இந்த உடையை உடுத்த வேணும். அவர்களை ஒரு மனமாற்றம் வர வேண்டும். ஒரு வல்லமை எனக்கு கொடுக்கிற அந்த வல்லமையை பிறருக்கு நான் விட்டு கொடுக்க வேணும். இந்த வல்லமையை யாருக்கு கொடுத்தாரு? மோய்சலுக்கு கொடுத்தாரு. எனது 70 பேருக்கு வச்சிருந்த அந்த வல்லமை நீயே வச்சு மாமனார் சொன்னாரு. என்ன செஞ்சாரு? 72 பேரை நிக்க வச்சாரு. 72 பேருக்கு என்ன செஞ்சாரு? அந்த வல்லமையை விட்டு கொடுத்தாருங்க. இன்னைக்கு என்னோட இருக்கிற வல்லமை நான் என்ன சொல்றேன்? இன்னைக்கு பிறருக்கு நீ விட்டு கொடுக்க வேணும். நானே சுவிச்சிட்டு உட்கார்ந்துல அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு வல்லமை தான் இன்னைக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க போனாலும் வியாழக்கிழமை இந்த 25 பேரும் நாங்க ஒண்ணு சேருவோம். 25 பேரும் ஒண்ணு சேருவோம். சேர்ந்து என்ன செய்வோம்? காலையில 10 மணில 10:30 இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நல்ல ஒரு ஆண்டவர் ஆராதித்து போற்றி புகழ்ந்து இறை புகழ்ச்சி அவங்க தான் செய்வாங்க. யாரு? அந்த பிள்ளைங்க தான் செய்வாங்க. அந்த இளைஞக்கார பிள்ளைங்க, இன்னொரு ஏர்போர்ட்ல இருந்து வர பிள்ளைங்க, கொட்டப்பட்டுல இருந்து வர பிள்ளை அப்போதான் இறை புகழ்ச்சி செய்வாங்க. பாத்தீங்கன்னா அந்த வல்லமையோட நினைந்து மதிய உணவை கொடுத்து ஆசீர்வாதமாக போவோம். என்னது? ஒரு ஆசீர்வாதமாக நிறைவான திட்ட உணவை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை அதிகாரத்தை நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு.
அந்த அதிகாரத்தோட அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு எழும்புறாங்க. இந்த ஆசீர்வாதத்தை எழும்புங்க. போன மாதத்துல எடுத்த செய்தி கேட்டீங்கன்னா என்னது, நான் எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், மனமாற்றம், வளர்ச்சி எனக்கு கொடுக்கணும். இன்னைக்கு இந்த வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிறவர்கள் எத்தனை கிறிஸ்தவ இன்னைக்கு வளர்ச்சிக்குள்ள வச்சிருக்கிறாங்க? வளர்ச்சிக்குள்ள வச்சிருக்கிறாங்களா? கூட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்கள் என்று எத்தனை வழக்குள்ள இருக்கிறாங்களா? இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? பறந்து விரிந்து இன்னைக்கு கிறிஸ்துவர்களை போதித்துக் கொண்டிருக்கிறாங்களா? உங்களை என்னை உண்டாக்குறது எதற்கு சகோதர சகோதரிகளே? உங்களை என்னை உண்டாக்குறது எதற்கு? எதற்கு உண்டாக்குனாரு? நற்செய்தியை உலகெங்கு போய் போதிப்பதற்காக, நற்செய்தியை போதிப்பதற்காக, தன் ஜனங்களுக்காக ராஜாத்தியாக எஸ்தர் 128 தேசத்துக்கு ராணியார் ராஜாத்தியாக இருந்தாலும் எப்படி நற்செய்தியை அறிவிக்கணுங்க. எல்லாத்துக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் அந்த போதனையை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எந்த போதனையை இன்னைக்கு நான் போதித்து கொண்டு இருக்கிறேன்? அதிகாரத்தோட போதனையை இருக்கிறதா? மித்த விஷயத்துல என்னது, உறவுகள்கிட்ட பேசும்போது, குடும்பத்துல பேசும்போது, கணவர்கிட்ட பேசும்போது, மனைவிட்ட அதிகாரமா போதிப்பாங்க. ஆனா இந்த இறைவார்த்தை எடுத்து போதினா என்ன செய்வாங்க? சுயமா போதிச்சுட்டு வாழ்வது ஒரு வாழ்க்கை, போதிப்பது ஒரு போதனை. ஆண்டவர் கேட்பாரா ஆண்டவர்? எந்த வழியில போகணும்? நான் செவ்வையான வழியில போகணுங்க. அந்த மிதியாடி வாரை கூட எனக்கு மிதிப்பதற்கு எனக்கு தகுதி யோவான் சொன்னாரே. இன்னைக்கு அந்த மிதியாடி வார அவர் வழியால போகணும், அவர் வழியை கத்துக்கொள்ளணுங்க. இங்க வந்து நான் அலையில சொன்ன வீட்டுல போய் கெட்ட வார்த்தையும் பொருளையும் என்னது எல்லாம் பேசுறாங்க. பரிசுத்தாவியில் இருப்பாரா? எந்த ஆவி இருக்கு இன்னைக்கு? எந்த ஆவியோட? அதுக்கு தான் இன்னைக்கு பகுத்து இருக்கக்கூடிய ஆவி எனக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தாவியில் இருக்கிறார் என்று என்னை சோதித்து அறியணுங்க. விசுவாசுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்னது, ஆதி ஆகமத்துல இருந்து தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எனக்கு எதுல இருந்து தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? வெளிப்பட்ட விசேஷம் ஆதி ஆகமம் வரைக்கும் ரிட்டன்ல படிப்பான். எதுல படிப்பான்? எங்க படிப்பான்? வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து ஆதி ஆகமம் வரைக்கும் அவன் என்ன செய்வான்? உனக்கு இங்க முதல்ல இருந்தா உனக்கு விஷயம் தெரியும். எனக்கு இங்க இருந்தே என்ன செய்வான்? எல்லா வார்த்தைகளும் இன்னைக்கு சொல்லி தரும். பிசாசுக்கு தெரியுங்க. இன்னைக்கு தேவனோட வார்த்தை, தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தையை இன்னைக்கு யாரு பேசுவது? அதிகாரத்தோடு பேசக்கூடிய, அந்த வல்லமையோடு பேசக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. நான் எந்த அதிகாரத்தோடு நான் இருக்கிறேன்? எந்த அதிகாரத்தோடு இருக்கிறேன்? இப்ப உங்களை என்னையும் ஒரு சாட்சியாக நின்று இன்னைக்கு சாட்சியாக என்னை பத்தி கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? புஷ்பன் கேட்கலாமா? வஜிலன் கேட்கலாமா? யார்கிட்ட கேட்கலாம்? பிரதர்கிட்ட கேட்கலாமா? ரூபன் கேட்கலாமா? யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? என் மனைவி கிட்ட தான் கேட்கணும். லியோவை பத்தி அங்கதான் அண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே எங்க இருக்கும்? மனைவி கிட்ட தான் இருக்கும். நான் எப்படி போதிக்கிறேன்னு அவன் கிழிக்கிறான். கிளிய அங்கே வந்தா ஏன்னா ஊருப்பட்ட பேர் சொல்றது அங்க வந்து அலையில சொல்லிட்டு இருக்கானா? பேச முடியுமா? என்னோட வழி எங்க இருக்கணும்? என் குடும்பத்தில் இருக்கணும். நான் எங்க சாட்சியாக மாறணும்? எங்க சாட்சியாக, எங்க ஊழியக்காரனா மாறணும்? என் குடும்பத்துல மாறணும். முத எங்க மாறணும்? இதுதாங்க அதிகாரம். அதுக்குதாங்க என்ன தொடக்கத்துல என்னது, ஆதாம் ஏவலை உண்டாக்கி என்னது, குடும்பத்தை கையில கொடுத்தார். என்னது உண்டாக்கி என்ன செய்யாரு? இவர் வழியாக நீ போ, என்ன கைய பிடிக்கணும். ஆனா கைய பிடிக்கிற வரைக்கும் தான் நெருக்கம் வருது. நெருக்கம் வருது. எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காங்க, தொடக்கத்துல மனைவியை தோள்களை கை வைத்து வச்சிருந்தா என்ன செய்யறாங்க? அன்போடு இருக்கிறாங்க. இதே வயிற்றோட கட்டி பிடிச்சிக்கிட்டா இப்பதான் அவங்க லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே இல்ல, ஆண் பிறகு பிடிச்சிக்கிட்டா என்னது, ஏன்னா ரெண்டையும் விட்டுட்டு விலகி ஓடுறவனாக எப்ப இவனை விட்டுட்டு நான் போவேன் என்ற ஒரு அழகாக ஒரு குடும்ப அந்த சிந்தனை தான் அது. நான் பார்த்தேன், என்ன ஆண்டவரே இப்படியாப்பட்ட ஒரு செயல். அப்போ ஒவ்வொரு செயலும் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது. அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஒரு அந்த ஹேண்ட் பிரேக்கை பிடிச்ச உடல் அந்த குடும்பத்தோட உறவே இல்ல. எதை பிடிக்கிறாங்க? அந்த லேடிஸ் ஹேண்டியல பிடிக்கிறவங்களுக்கு என்ன இல்லையா, குடும்ப உறவே இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குடும்பத்துல இல்ல. இவங்க எதற்காக பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? மன சங்கடத்தோடு மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டு. ஒரு அழகான தலைப்பு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கொடுத்து கொண்டிருக்கிற அந்த உடல் அந்த கணவன் மனைவிய அந்த உறவுக்குள்ள போறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன இல்ல, அந்த அதிகாரம் இல்ல என்று சொல்லி அழகாக அந்த 3 காரியத்தை அழகா சொன்னார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே இந்த அதிகாரத்தை ஒரு குடும்பத்துல வச்சிருக்கிறாங்க, அப்ப நான் எங்க சாட்சியாக வாழ வேணும்?
குடும்பத்துல வாழ வேண்டும். நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை வென்றா தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற யோசுவா சொல்றாரு 24:15 சொல்றாரு, நான் எதை நான் வெல்ல வேண்டும், தேவனை வென்று அந்த அதிகாரத்தை இருக்க வேண்டாம், என் குடும்பத்துல நான் சாட்சியாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு நான் சாட்சியா மாறணும்னு அவசியம் இல்லை. என் பிள்ளைக்கு நான் சாட்சியா இருக்கணும், என் குடும்பத்தை என் மனைவிக்கு நான் சாட்சியா இருக்கணும். இந்த அதிகாரம் தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஊருக்கு போதிக்காத, முதல் உன் குடும்பத்துக்கு நீ போதி. ஊருக்கு போதிக்காத, முதல் உன் குடும்பத்துக்கு போதி, உன் பிள்ளைகளுக்கு போதி. உன் வழிகளை என்ன செய்ய, வழிமுறைகளை உன் சந்ததி வழியாக நீ கற்றுக் கொடு. சந்ததிக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். நீ எந்த சந்ததிகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், எந்த வழிமுறைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். இறை வார்த்தையை போதிக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு என்ன செய்யறாரு, இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற எனக்கு அதிகாரம் கொடுக்கிறான். நான் வல்லமையோடு அதிகாரத்தை நான் போதிக்கிறேன்னா என் சந்ததிகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் கூட பிறந்தவர்களுக்கு, அவர்களுக்கு தான் முதல் என்ன செய்யணும், நானே இறை வார்த்தை நான் போதிக்கிறவனாக மாற வேண்டும். அந்த அதிகாரம் முழுவதும் தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். அதுதான் பாருங்க அழகாக ரோமர் புத்தகம் 13:4 வாசிங்களே. ரோமர் புத்தகம் 13:4. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தெய்வ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தெய்வ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்லாமல் மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்யணும், மனசாட்சியோடு நான் கீழ்ப்படிதலோடு. தேவனுக்கு என்னது, நம்ம போன மாதத்துல கீழ்ப்படிதலை குறித்து நம்ம எடுத்தோம். அப்ப அந்த கீழ்ப்படிதல் எனக்கு மனசாட்சி முதல் எனக்கு என்ன செய்யணும், ஊழியர்களாக இருக்க போதிக்கக்கூடியவருக்கு முதல் எனக்கு என்ன வேணும், மனசாட்சி முதல். நீங்க மனசாட்சி இருக்க மனசை வித்தவங்க இருக்கிறாங்களா? மனசாட்சி இருக்கிற ஊழியர்களாக இருக்கிற மனசை வித்தவர்களாக இருக்கலாமா? எதை வித்தவர்களாக இருக்கிறோம், மனசாட்சியை வித்தவர்களாக தான் நிறைய ஊழியர்கள் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு அநேக பேர் சொல்லலாம். தீமோத்தி அழகாக ஒரு வழி நடத்துவார். 1 தீமோத்தி 3:1-5 வரைக்கும் நீ வளைவ சபையை கண்காணிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார் தீமோத்தி. என்னது 1 தீமோத்தி 3:1 அது 1-5 வரைக்கும் பாருங்க. ஒரு சபை கண்காணிப்பால் எப்படி இருக்க வேணும், அதிகாரத்தை நீ போதிக்கிறியே, அந்த அதிகார போதனை உன் குடும்பத்துல எப்படி இருக்கு. அழகாக அந்த தீமோத்தி அழகாக பவுலடியாரோடு அந்த இதில் அழகாக கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த தீமோத்தி வழியாக நீங்க எப்படி நான் இந்த அதிகாரம் எனக்கு எங்க இருக்கிறது, எனக்கு ஊழியர்கிட்ட போதிக்கக்கூடிய அந்த அதிகாரம் எனக்கு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது. நான் சாட்சியுள்ள வாழ்க்கையாக முதல் நான் ஊழியக்காரனை மாற கத்துக்கணும். நான் லியோ மாற கத்துக்கணும். இந்த லியோ மாறலன்னு வச்சீங்கல, நீ உலகத்துல போதிச்சு எல்லாமே வெண்கல உதிக்கும் சத்தம் போல என்ன செய்யும், மாறி போய்வது. வெண்கல ஓசை போல இறைவார்த்தை பேசலாங்க. இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் வார்த்தையை சொல்லலாம், எவ்வளவு வேணாலும் அதை அறிவிக்கலாம். எவ்வளவு வார்த்தை, கோடிக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கான இறைவார்த்தை தலைப்பை என் தேவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு. என்னது, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கோடிக்கணக்கான இறைவார்த்தை, கோடிக்கணக்கான இறை தலைப்பை கொடுத்து கொண்டு பேச வைத்துக் கொண்டிருக்கிறாரு. ஆனா எந்த அதிகாரத்தோடு, எந்த போதனையை பேசுகிற நான் பேசுகிறவன் எந்த மனமாற்றத்தோடு, எந்த அதிகாரத்தோடு இருக்கிறேன். தேவனுக்கு அங்க செப்பு காசு கூட என்ன பாவ ரட்சகர் கூட நீ எடுத்துட்டு போவாத, உனக்கு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, நான் கொடுக்குறேன். என்னது, எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறேன். அப்ப தேவன்கிட்ட நான் சொன்னோம், தேவன் சொல்லுவாங்க தான் சொன்னாரு, உனக்கு இந்த உலகத்துல என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும், எல்லாத்தையும் கொடுப்பாரு. உட்காந்த சகல ஆலயத்துல பெருந்துரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்தாரு, நான் வரவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுக்குறேன், வடையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், மரம் என்ன வச்சிருக்கேன் வீட்டில், மரம் இருக்கு ஃபாதர்ன்னு சொன்னேன். என்னது, மரம் இருக்கு ஃபாதர், எங்க இருக்குன்னு. ஏன்னா ஆல்பர்ட் ஃபாதர்னு ஒரு மரம் இருக்கும் போது நான் ஏன் கவலைப்படுறேன். அதுக்கு என்னது என்ன சொன்னார், அவர் கேட்டது ஒண்ணு, நான் சொல்றது ஒண்ணு. அதனால நான் கேட்கிறவர்கிட்ட வந்து நான் நிக்கல. என்னது, குடுக்குறவர்கிட்ட வந்து நின்று இருக்கு. அது என்னது, கேட்கிறவர்கிட்ட வந்து நான் நிக்கல, குடுக்குறவர்கிட்ட வந்து நின்று இருக்கு. அதனால எங்க இருந்து எங்க இருக்கு, எங்க தேவன் எனக்கு கொடுப்பாரு, எப்படியா இருந்தாலும் கொடுப்பாருன்னு சொன்னேன். என்ன தெரியுமா செஞ்சாரு, கடற்கடன் பாக்கெட்ல கையை விட்டாரு, என்னன்னாரு என்னன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சுட்டு அறுப்பாட்டு போயிட்டாரு. எவ்வளவு இருக்கு என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் நானும் பார்க்கல, அவரும் என்ன கணக்குன்னு கேட்கல.
அப்ப தேவன் யாருக்கு என்ன அதிகாரத்தை எப்படி போதிக்க எவ்வளவு அன்பு செய்ய யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். அப்ப சொன்னாரு, நான் லண்டன்ல இருந்து வரும்போதே எனக்கு உனக்கு ஏதாவது செய்ய நினைச்சேன், எனக்கு செய்ய முடியல, இந்த வச்சுக்கிறது கொடுத்தாரு. என்ன இருக்கு ஏது கூட இன்னும் நான் படிக்க அப்படியே தான் வச்சிருக்கேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, கொடுக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவர் தேவன் என்ன செய்வாரு? கொடுப்பார், ஆசீர்வதிப்பாரு. எதை குறிச்சு நான் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யற கவலைப்படலாத ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்ப தேவனோட வல்லமை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னா தேவ ஊழியர்களுக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு எல்லாமே கொடுப்பாரு. எங்க தர்மநாதபுரத்துல அந்தரியார் ஆலயத்துல ஒவ்வொரு புதன்கிழமை இறைபாட்டை போதிச்சு கொண்டு இருந்தோம். 2011 தொடங்குனது. 2018 தான் அது கொரோனாவால தான் நிறுத்தப்பட்டது. பாத்தீங்கன்னா போதிச்சு கொண்டு இருப்பேன். ஒவ்வொரு வாரம் சாப்பாடு கொடுப்போம். யாருக்கிட்ட கையேந்த மாட்டோம், எனது கையேந்த மாட்டோம். ஒரு புதன்கிழமை என்ன ஆயிப்போச்சு, சுத்தமா காசு இல்லை, 1600 ரூபா வரும். ஒவ்வொரு வாரமும் 1600 ரூபா, 1550 ரூபா இப்படி வரும். ஏன்னா அப்போ ஒரு புதன்கிழமை காசு இல்லை, என்ன செய்யற, செவ்வாய்க்கிழமை உட்காந்து ஏன்னா காலையிலே உட்காந்து என்ன செய்யறேன், ஜெபிக்கிற ஆண்டவரே நாளைக்கு புதன்கிழமை சுத்தமா கையில காசு இல்லை, வர ஊழியர்களை என்ன பண்ணணும், ஏன்னா வர மக்களுக்கு நல்ல ஒரு உணவு போஷிக்கணும் ஆண்டவர் சொல்லி என்ன செஞ்சேன், ஆண்டவர் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், கைகளை உயர்த்தி என்ன செஞ்சேன், தெய்வ சமூகத்துல உட்காந்து அழுகலை கொள்ளல, ஆண்டவர் அந்த அதிகாரத்தோட ஊழியர்களுக்கு இந்த அதிகாரத்தோட வர மக்களுக்கு நீர் எப்படி 5000 பேருக்கு என்ன செய்ய உணவு கொடுத்திருக்காரு, லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டாரு வேதத்தில் வாசிக்கிறது. இவர்களுக்கு நீங்க ஆண்டவரே அந்த உணவை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னாரு. பாத்தீங்கன்னா அந்த 1500 ரூபாய்க்காக நான் என்ன செஞ்சேன், 1500 ரூபாய்க்காக நான் கண்ணீர் விட்டு நான் செபிச்சேன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதும் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த மாதம் முழுவதும் உணவு கொடுக்கிறதுக்கு உதவி செய்தாருங்க. எங்க இருந்து ஒத்தாசை வரும், எங்க இருந்து ஒத்தாசை? சங்கீதம் ஆசிரியர் வாசியர் திருப்பாடல் சங்கீதம் 121:1 என்ன செய்ய, எங்களுக்கு எங்க இருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கிற ஒத்தாசை பருவத்துல அங்கிருந்து எனக்கு உதவி வந்தது. அப்ப நான் தேவன் என்ன செஞ்சேன், இன்னும் நெருக்கமா ஓடுனேன், நெருக்கமா என்ன செய்வேன், ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட பெற்றுக் கொள்வேன். அப்ப ஆண்டவர்கிட்ட இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தோட கேளுங்க. எல்லா அதிகாரம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு, என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தோட நம்ம என்ன செய்யணும், 1 யோவான் 4:4 என்ன சொல்றது, உலகத்துல இருக்க அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டி உனக்குள்ள இருக்கிறவ சொல்ல முடியல. பாத்தீங்களா பெரியவர் என்னது, உலகத்தில் இருக்க அடுத்த செகண்ட் முடிக்கிற சீக்கிரம் நம்ம என்ன செய்யணும், உலகத்தில் இருக்க அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டி உனக்குள்ள இருக்கிறவ பெரியவர் சொல்லணுங்க, கோஷப்படணும், அவன் வெட்கப்பட்டு போகணும். யாரு? பிசாசு வெட்கப்பட்டு போய் இந்த அதிகாரத்தோட போதிக்கிட்டான். இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, தன்னால அவன் என்ன செஞ்சு ஓடணும். எனது எந்த தீமையில எந்த கட்டுகள், போராமை என எரிச்சல் கட்டுகள் எந்த கட்டுகளோடு இருந்தாலும் என்ன செய்யணும், நம்மளை விட்டு வெளியேறுற ஆவி நம்ம கண்ணால காணணும். நான் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா சாட்சிய, சாலக்குடியில என்னது, சாலக்குடியில முதல் நான் சாலக்குடிக்கு போகும்போது என்ன 1999 நான் போகும்போது ஏன்னா அந்த இடத்துல நான் முதல் சாட்சியாக நின்னேன். அந்த ஒரு முறை போனேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் திருப்பி போனேன், தனியா போனேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த சர்வம் வெளியேறத என் கண்கள் கண்டது. மெக்கேல் சம்மரசு தலையை மிதிச்சாருங்க. மெக்கேல் அதிதூதர் என்ன செஞ்சாரு, தலையை மிதிச்சாரு. அப்படியே கண்கள் கண்டது. அப்பையிலிருந்து எனக்குள்ள தீமை என்ன செஞ்சு வெளியேறதை நான் கண்டேன். அப்பதான் தேவன் பெரியவர் என்று உணர்ந்து பார்த்தேன். தேவனுக்காக நான் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் சொல்லிட்டு நான் அதிகாரத்தோடு அந்த என்னது அந்த வாஞ்சையோடு அந்த உருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டதுனால்தான் ஆண்டவர் 17 ஆண்டுகளாக ஆண்டவர் ஊழிய பாதை வழி நடத்தி கொண்டது. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 17 ஆண்டுகளாக இன்னைக்கு ஆண்டவரோட பாதத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்? ஆண்டவர் என்ன செஞ்சாரு, என்னை தேடி வந்து என்னை தொட்டார். எப்படி தொட்டாரு? தேடி இயேசு வந்தார், என்ன தேடி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேடி வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நாம் கதறி மூழ்கையிலே, கண்ணீர் கடலினிலே நாம் கதறி மூழ்கையிலே, கல்வாரி இரத்தத்தினா கல்வாரி
கழுவி மீட்டு கொண்டா, என்ன கழுவி மீட்டு கொண்டா. தேடி இயேசு வந்தா, என்ன தேற்றி வாழ வைத்தா. எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே, எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே. மகராசா இயேசு வந்தா, மகராசா இயேசு வந்தா, மகனா ஏற்றுக்கொண்டா, என்ன மகளா ஏற்றுக்கொண்டா. தேடி இயேசு வந்தா, என்ன தேற்றி வாழ வைத்தா. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தல்க, எத்தனை எனது நிந்தனையினால் பட்டு அவமான நிந்தனை, உறவினால் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு, மனைவியால் ஒதுக்கப்பட்டு, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கப்பட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு கோபுரத்தில் ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உட்கார வச்சிருக்கிறாரு, கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. எல்லாம் எந்த இடத்துல அவமானப்பட்டனோ இன்னைக்கு நீயோ என் வீட்டுக்கு வரமாட்டானா, எங்க வீட்டுக்கு வரமாட்டானே. உறவுகள் ஏங்குறது, யார் தள்ளப்பட்டாலும் நீங்க ஏங்குறாங்க. என் வீட்டுக்கு ஏன் உங்க வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, நாங்க ஒதுக்கப்பட்டவங்க சொன்னாங்க. அப்ப சொன்னேன், அன்னைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ என்ன ஒதுக்கப்பட்ட, என்ன அனைத்து சேர்த்து கொண்ட எங்க அப்பா. அல்லேலூயா. என்ன அனைத்து சேர்த்து கொண்டது யாரு? நான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன்னா யாருன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டேன். என்ன அழைச்சது, என்ன அழைச்சது யாரு? என் தேவன் அழைச்சாரு. தேவன் அழைச்சி இன்னைக்கு பிள்ளையாக மகராசா இயேசு வந்தா, மகனாக மகளாக இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்க. இன்னைக்கு ஓ வீட்டுக்கு வர என் வீட்டுக்கு ஏன் வருத்தப்படுறோம்? ஏன் இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்ட எந்தெந்த அவமானம் இருக்கிறதோ தேவன் அந்த இடத்துல என்ன செய்வாரு? நிறுத்துறாரு. ஆனா போறேன், அந்த இடத்துல என்ன பேச வேணுமோ பேசிட்டு மீண்டும் நான் வெளியே வந்துருவேன். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்னுடைய பணி என்ன, அந்த பணியை நான் பார்த்துட்டு நான் வந்துடுவேன். இன்னைக்கு நம்ம ஊழியர்கள் என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன செய்யணும்? வெளியே வந்துடணுங்க. போய் என்ன செய்யணும்? போய் உட்கார்ந்து உறவாடணும்னு பழைய குருடி கதவு குரடியில ஆகி போயிடும். இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தீமை நினைச்சா என்ன செய்யணும்? தீமை நினைச்சா அதை விட்டு என்ன செய்யணும்? விலகி வந்துடணும். அதை விட்டு என்ன செய்யணும்? நான் விலகி வரணும். இன்னைக்கு தீமையை விட்டு நம்ம விலகி வரணுமா? தீமையோடு இருக்கிறோமா? தீமையோடு இருக்கிறோமா? பெரிய மாமியார் கூப்பிடுவாங்க, வா இப்போ ஒரு நாள் வா என்று சொல்லுவாங்க. நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாள் போக மாட்டேன். ஏன் தெரியுங்களா? அங்க சடங்கு, சம்பிரதாயம், நாள், நட்சத்திரம் இந்த பின்னாடி என்ன செய்வாங்க? ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம போய் அந்த இடத்துல சொன்னோம்னா அந்த வார்த்தை எடுக்காது. அந்த இடத்துக்கு போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறதுனா ஒண்ணுதான். இப்படியாப்பட்ட தீமையான இடங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுங்க, போகக்கூடாது. ஏன்னா தேவனோட ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்ப யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 18 எடுத்து வாசிப்போம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். பாருங்க, இந்த அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது? எனக்குள்ள இருந்து எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது, பறிக்க என்ன செய்ய முடியாது. இது பிதாவின் கொடுக்கக்கூடிய வல்லமை. இன்னைக்கு பிதாவானவர் கொடுக்க, ஆவியானவர் கொடுக்கக்கூடிய இந்த வல்லமை இந்த உலகத்தில் எந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? பறித்துக் கொள்ள கொடுத்த ஆசீர்வாதத்தை பறிக்க முடியுமா? எந்த மனுஷன் முடியுமா? தீமை முடியுமா? முடியுமா? மகிமை மாதான்னு ஒரு ஆலயம். மகிமை மாதா மாலை எங்க இருக்கு தெரியுமா? என்னாச்சு? மகிமை மாதான்னு ஒரு ஆலயம். பிசாசு கடவுளுக்கு பில்லீசுரம் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? 55 வருஷமாக அந்த இடத்துல என்ன இல்லை? ஜெப வழிபாடு கிடையாது, கல்வாரி திருப்படி கிடையாது. அந்த இடத்த மலையாளி ஒருத்தர் கட்டி வச்சுட்டு போயிட்டார். யாரு? மலையாளி ஒருத்தர்
55 வருஷத்துக்கு முன்பாக மலையாளி ஒருத்தர் கட்டி வச்சுட்டு போயிட்டார். போன ஆண்டு 2023 அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யறோம், நாங்கள் ஊழியர்களாக சென்று அந்த இடத்த நாங்கள் என்ன செஞ்சோம், ஏன்னா பார்த்தோம். ஏன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை சொல்லி எங்க இருக்குன்னா, காட்டூர் மெயின் ரோட்ல போய் போனீங்கன்னா தண்ணி டேங்குக்கு முன்னாடி அந்த மகிமை மாதா கோயில் ஆலயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2023 அந்த ஆலயம் பேஸ்மெண்ட்டை போட ஆரம்பிச்சாச்சு. அப்ப தேவன்ட்ட நாங்க சொன்னோம், இது உண்மையான செயலாக இருந்தா, இந்த இடத்துல மாயமந்திர கட்டுகள் இருந்தா, நீங்க தேவனே நீ உண்மையான தேவனா இருந்தா நீங்க வெளிப்படுத்தணும்னு சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்தி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சர்வக்கல் நோண்டப்பட்டது, எடுக்கப்பட்டது. நோண்டும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கு புதைச்சி எமிழ்ச்சம்பளம் இன்னைக்கு நோண்டுனா எப்படி இருக்கும்? ஏன்னா 55 வருஷம் அந்த இடத்துல விழா கிடையாது, திருப்பலி கிடையாது, சண்டே சச்சரவு என்னது கோர்ட்டு வரைக்கும் ரத்த காவம் முதல் கொண்டு எல்லாமே அந்த ஆலயத்துல நடந்திருக்கு. ஒருத்தர் வெட்டி கொண்டு அந்த இடத்துல என்னது இன்னைக்கு புதைச்சி எமிழ்ச்சம்பளம் போல தாய்த்து இன்னைக்கு இருக்கிறது போல. ஏன்னா இது நரி அந்த பல்லு சொல்லுவாங்கல்ல, அந்த இது எல்லா தகுடு எங்க புதைக்கப்பட்டிருக்கு, ஆலயத்துக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அந்த இடத்துல பேஸ்மெண்ட்டை போடும்போது என்ன நோண்டும் போது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து என்ன செய்ய ரோட்டுக்கு வெளியே வச்சு என்ன எரிச்சோம். ஏன்னா எரிச்சு இருந்தா அங்கே இருக்கிற அந்த பகுதியில் காட்டூர் பகுதியில் இருக்க எல்லா ஊழியர்களையும் கூட்டிட்டு வந்து அந்த ஆலயத்தில் ஜெபிச்சோம். இன்னைக்கு ஆலயத்தை ஆண்டவர் தேவன் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். எந்த வல்லமாக செய்ய முடியும்? முடிவில தருவாயில் இருக்க அந்த ஆலயம். நீங்க அந்த ஆலயத்துல போய் கேளுங்க, எந்த இடத்துல இந்த இடத்துல யார் செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மகிமையாக இன்னைக்கு என்ன 1 கோடி ரூபாய் போட்டு செலவு பண்ணி அந்த இடத்த காம்பவுண்ட் எடுத்து ஏன்னா எந்தெந்த பெரிய பெரிய அதிகாரம் அந்த இடத்த ஏன்னா கவர்மெண்ட் அந்த தண்ணி டேங்குக்கு வேணும்னு அந்த இடத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனா தேவன் ஒரு நாளும் அவருக்கு சொந்தமான இடத்த அந்த வல்லமை என்ன செய்ய எவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அத கடைசியாக அந்த இடத்துல ஒரு போதனை சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா அதே மலைமாதா கொடல மலைமாதா ஆலயத்துல அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா 2வது சனிக்கிழமை பிரேயர் வச்சு உணவு தருவார் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதே போல பாத்தீங்கன்னா 2வது சனிக்கிழமை இன்னைக்கும் பிரேயர் ஜெப வழிபாடு நடக்குது. அந்த இடத்துல உணவை வருகிறதுக்கு வயிறான உணவை கொடுத்த ஆண்டவர். அதே போலதான் அந்த மகிமை ஆலயத்துல என்ன 2025 என்ன திறப்பு விழா செய்வாங்க. இந்த இடத்துல ஜெப கூட்டம் நடக்கும். நடந்த அநேக ஆத்துமாக்கள் இந்த பகுதியில நிறைய பேர் விடுதலை பெறுவாங்க. அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்து மகிமையோடு இந்த நல்ல ஒரு உணவை கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இறைவார்த்தை போதிக்கக்கூடிய இடமாக மாறப்போகுது என்று சொல்லி அந்த அதிகாரத்தோட சொல்லிட்டு இருந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு மகிமை மகத ஆலயத்தை இன்னைக்கு முடியும் தருவாயத்தோட தேவன் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் இதுதாங்க சாட்சி. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லுவேன். இதே போல மலைமாதா கோயிலுக்கு கேளுங்க சொல்லுவேன். கப்ரியல் ஃபாதர் போய் கேளுங்க, எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் பயந்து ஊழிய செயல் அதிகாரத்தோட ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன். அதிகாரத்தோடு உண்மையாளுடைய ஊழியம் செய்யும் போது என் தேவன் என்ன செய்வாரு? எல்லா அதிகாரத்தின் படியாக எல்லா வல்லமையோடு எங்களுக்கு எங்க குடும்பங்களுக்கு எல்லா அதிகாரமும் என் தேவன் கொடுத்த வல்லமை ஒரு நாள் எந்த மனுஷன் எடுக்க முடியாது. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷன் பிடிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமையும் நீர் கொடுத்த அபிஷேகத்தையும் எங்களுக்கு என் குடும்பத்துக்கு நீங்க கொடுங்க ஆண்டவர் சொல்லி ஒரு கண்களை மூடுவோமா? பிராக்கு கடன் கொடுக்க வேணாம், பிராக்கு கெடுக்கக்கூட கண்களை மூடுங்க. ஜெபிக்கக்கூடிய நேரம், விடுதலை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவர் கேளுங்க. ஆவியானவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரமா போதிக்கக்கூடிய வல்லமையோடு போதிக்கக்கூடிய அப்ப எங்களுக்கு நீங்க ஆண்டவரே உன் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. இந்த இடத்துக்கு ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தோடு எங்கள் நிரப்புவதற்காக ஒரு வல்லமையோடு நிரப்புவதற்காக இந்த அதிகாரத்தோடு போதிப்பதற்காக எங்களுக்கு ஒரு வரங்களை வல்லமையை தாங்க ஆண்டவரே சொல்லி எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் துதிப்போமா? எல்லாம் துதிங்க வாய்களை தரங்க சகோதரிகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை தரங்க, அல்லேலூயா துதிங்க, அல்லேலூயா துதிங்க. எல்லாம் வல்லமை ஆண்டவர் அதிகாரத்தை இன்னைக்கு இந்த அதிகாரத்தோடு இந்த 1ஆம் தேதிகள் கொடுத்திருக்கீங்க. உங்க குடும்ப கட்டுகளை ஆண்டவர் உடல் சோர்வுகளை உடல் வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால இப்பயே நாங்கள் ஒப்பு கொடுங்க. வல்லமையோடு ஆற்றலோடு பலனோடு ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த ரத்தம் இப்ப ஆண்டவரே இந்த சபை முழுவதும் சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மீது ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மனம் திரும்பும்படியாக ஆவியின் அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக ஆண்டவரே அதிகாரத்தின் வல்லமை எங்களுக்கு நீங்க கொடுத்து போதிப்பதற்காக நன்றி ஆவியானவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, சொத்தரிக்கிறோம். ஒரு மகிமை இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறங்குவதாக ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா வல்லமைகள் அதிகாரமும் என் கடங்களை குடிக்கப்பட்டு சரீரங்களை கொடுக்கப்பட்டீர்களே ஒரு நாம நிமித்த ஆண்டவரே எல்லா அதிகாரத்தை போதிக்கக்கூடிய
எல்லாத்தையும் ஆண்டவரே நுடைத்து அடிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இப்ப எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்படியாக உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, பரிசுத்தரை கூப்பிடுங்க. இந்த சிதறிக்கு ஆண்டவரே கொடுத்த வல்லமை ஒரு நாள் எடுக்க முடியாது, என்னோட இருந்து பறித்து கொள்ள முடியாது சொன்னவரே. இந்த பறித்து கொள்ள முடியாது ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்ப எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசு ரத்தம் இந்த நேரத்தை எங்க குடும்ப பிள்ளைகள் மீது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஒவ்வொரு நிலைக்கதவுல பூசப்பட்ட ரத்தம் எங்க குடும்ப கதவுல இந்த நேரத்தில் இந்த 1ஆம் தேதி பூசப்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய, ஒரு அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய எங்கள் மீது இப்ப அபிஷேக வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உற்சாகத்தோடு கைகளை தட்டி இந்த பாடல் வழியாக நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீமும் தீண்டாதே. கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீண்டும் தீண்டாதே. கேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமா சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமா சிலுவை பலியானா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கொட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாதே, எந்த தீண்டும் தீண்டாதே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. மினோ உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீண்டும் தீண்டாதே. ரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீண்டும் தீண்டாதே. ரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீண்டும் தீண்டாதே. ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே இறங்குவதற்காக நன்றி. இயேசுவும் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு விதவிஷபாரி பாலராவா ஒரு வல்லமை இறங்குவதற்காக நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலே கூட மாத்தாக்கா அந்த நேரத்திலே கூட நோயாளியோட வல்லமை, நோய்களுக்காக ஜெபிங்கக்கா, நோய்களுக்காக வல்லமையோடு ஜெபிங்க, சும்மா இருக்க சீக்கிரம் ஜெபிங்க. நன்றி கத்தாவே, நன்றியோட குரல் எழுப்பி ஜெபிங்க. நீ பாபாவை மீறி துதிங்க துதிங்க ஹல்லேலூயா துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோயாளிகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. நீப்பா பாப்பா தானியத்தை ஒப்பு கொடு செபிங்க. அவர்களுக்கு இறைய ஆபரேஷன் ஆண்டவரே பண்ணும்படியாக அந்த இறைமையா ஆண்டவர் இந்த நேரத்தில் அந்த உடலில் இந்த உறுப்பு பகுதியை நீ தொடும்படியாக இப்ப நீ விடுதலை கொடுக்கபடியாக அப்பா அந்த சகோதரி ஆண்டவர் தொட்டு நீ ஆசீர்வதிக்கபடியாக இயேசுவின் நாமத்தினால இப்ப குணப்படுத்தக்கூடிய வல்லமை இறங்கட்டும் என்று உற்சாகத்தோடு செபிங்க. நன்றி நன்றி. நீ விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. மார்க் 11:24 சமத்துல எதெல்லாம் கேட்டீங்களோ பெற்றுக் கொண்டு என்று விசுவாசிகள் என்று சொல்லிடுறேன். அப்பா செபிங்க வயலை திறந்து செபிங்க. ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒரு கட்டுகள் இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே அப்ப அந்த நோய் கட்டுகள் இருந்து எல்லா ஆண்டவரே ஒத்த தலைவலிகள் இருந்து ஆண்டவரே கண் பார்வையில் இருந்து ஆண்டவரே உடல் சோர்வில் இருந்து ஆண்டவரே எல்லா கட்டுகள் இருந்து இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே மஞ்ச காமால வியாதிகள் ஆண்டவரே கேன்சர் வியாதி சக்கரை வியாதிகள் நீர் கட்டிகள் ஆண்டவரே எல்லா கட்டிகளையும் இயேசுவின் நாமத்தினால உடைத்து எறியபடியாக இயேசு வல்லமையோட நாமத்தினால அதிகாரத்தோட போதிக்கிற இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. எல்லா கரங்களும் வைத்து துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா துதிங்க, எல்லா ஒவ்வொரு ஜெபத்துக்கு முன்பாக துதிங்க, கையை உயர்த்தி துதுங்க. எல்லா உடைய தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே. நோய்களுக்காக செவித்த ஆண்டவரே, குடும்பங்களுக்கு சமாதானம் இல்லாதவர்களுக்காக சமாதானத்தினால இருக்கபடியாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள் நீங்கபடியாக கணவன்
மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் நீங்கபடியாக, குழந்தை செல்வம் இல்லாதவருக்கு குழந்தை செல்வம் நீங்க ஆண்டவரை குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக, பிள்ளைகளுக்காக திருமணம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்வை ஆசீர்வதிக்கப்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமண கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறியும்படியாக இப்படி ஒரு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சொல்லி ராணியக்கா ஜெபிக்கா, குடும்பத்திற்காக ஜெபிங்க, ஜெபிக்க வாயை திறந்து ஜெபிங்க, நல்ல சத்தமா ஜெபிங்க. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிராக்கு இடம் கொடுக்காதீங்க, பிராக்கு இடம் கொடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. குழந்தைகளுக்காக ஜெபிங்க. குடும்ப கட்டுகள் நீங்கலாம், குடும்ப கட்டுகள் நீங்கட்டும் ஐயா. எல்லா அந்தகார இருள் வெளியேறுவது அனிஷ்டாமா ரீபாலா கல்லறவரா ரீகத்தரவரா வல்லமை 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 தேவ பிரசன்னத வல்லமை ஈசாமா பாபா 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 பாபா. நன்றி நன்றி. சோதரன் 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 ஐயா, சோதரன் ஐயா, சோதரன் சோதரன். ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் ஆவியான வல்லமை, இறங்கட்டும் அதிகார வல்லமை. நன்றி 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 நன்றி. தேவாவியானவர் தேவாவியானவர் அதிகாரத்தின் போது இந்த குடும்பங்களுக்கு சாதமாண்டவர், குடும்பங்களுக்கு சாதமாண்டவர், குடும்பங்கள் சாவா பாபா பா தேவனே பாபா விஸ்வபா ரீபா பாபா பா விஸ்வபா ரேபா ரீபா லகபா ராபா ராபா ரீகா பாரா ரகா ரகா ஷபரி கல்லா ஒரு வல்லமை வல்லமை தேவ அதிகாரத்தின் வல்லமை இப்ப இங்க சங்கமாக நாம மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியோடு அப்பா வாழ்வு பள்ளிகளோடு இயேசுவே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் இப்ப துதிக்கும் போது ஒரு கதைகள் உடையவராக, துதிக்கும் போது ஒரு கதைகள் உடையவராக. இயேசுவே நன்றி. எல்லாத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. வல்லமை இறங்குவதற்கு இறங்குவதாக ஆண்டவரே. குடும்பத்தின் மீது வல்லமை இறங்குவதற்காக நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி ஆவியானவரே. குடும்பங்கள் மீது பிள்ளைகள் மீது திருமணம் பிள்ளைகள் தலை கம்மி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை வெளியேறுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நிரம்பமடியாக வாலிப பிள்ளைகளுக்காக இந்த கால தீமை கட்டுகிறது. வாலிப பிள்ளைகள் குடி பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்கும்படியாக வாலிப பிள்ளைகளுக்காக வஞ்சன ஜெபிங்க, வஞ்சன ஜெபிங்க, மித்த துதிங்க, மித்த பேர் ஜெபிங்க ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை ஜெபிங்க, வல்லத்தை சொல்லுங்க. எல்லாம் இருக்கிற துதிங்க துதிங்க. எல்லாம் வாலிப பிள்ளைகள் மனந்திரும்போது மனந்திரும்போது நன்றி 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 நன்றி. வெளியெடுத்து பாதுகாத்த தேவன், வாலிப நாட்களிலே தெரிந்து தேவன் தானியலை ஆண்டவரே எல்லா யானைகளை நிரப்பின தேவன், ஆண்டவரே யானத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தானியலுக்கு கற்றுக் கொடுத்த தேவன், ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்திலே எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் சொல்லி உடைய சாயலாய் இருப்பதற்காக சோத்திரம். அவர்களுக்கு முன்பாக ஒரு தேவ தூதர்களை எழுப்பி பாதுகாத்துக் கொள்வதற்காக சோத்திரம். என் ஜனங்கள் நன்மையினால் திருப்தியாவார் என்று சொன்ன தேவன், வாலிபத்தை எதை விதைக்கிறோமோ முதுமையை அழுக்கக்கூடிய ஞானங்களை கர்த்தரை தருவதற்காக சோத்திரம். வழி நடத்தும் வழி நடத்தும் வழி நடத்தும். இதுவரை இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அண்டவரை சன்னிதானத்தை வந்திருக்கிற எங்களுக்கு வாலிபத்தை காத்துக்கொள்ள யாவத்தை தார். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா அந்த நேரத்திலே கூட கடன் பிரச்சனைக்காக எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா கடன் வாங்கி கொடுக்கும்படியாக மகளிர் சுய கொடுக்க கடன் ஆண்டவரே, கந்து கடன், வீட்டு கடன் ஆண்டவரே, வீட்டு கடன், படிப்புக்காக வாங்கின கடன் ஆண்டவரே அப்பா எத்தனை பிள்ளைகள் கடன் வாங்கி கொடுக்கும்படியாக சிறு தொழில் பெருந்தொழிலுக்காக வாங்கின கடனை ஆண்டவரை அடைக்க முடியாத கண்ணீரோடு வேதனையோடு அப்பா துன்பத்தோடு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பதற்காக இந்த அருமையான இந்த வேலைகளை கூட ரூபன் செபிங்க பிரதர், ரூபன் செபிங்க, கடன் பிரச்சனைக்காக செபிங்க.
நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டவரே, பதில் கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வல்லமையோடு ஆற்றலோடு ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஒரு வல்லமைகள் மீது ஆண்டவரே இறங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் கூட வயது முதிரானவர்கள் ஆண்டவரே, முதிய இடத்துல இருக்கிறார், எங்க குடும்பத்தில் இருக்கிற எங்கள் பகுதியில் இருக்கிறார் அநேக முதியவர்கள் ஆண்டவரே. அப்பா திக்கட்டவர் அனாதைகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள் வயது ஆகிவிட்டதே என்று சொல்லி கணவனால் ஒதுக்கப்பட்டு பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு உறவுகளால் ஒதுக்கப்பட்டு இருக்க முதியவர்களுக்காக எஸ்தர் ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே, நன்றி இயேசுவே, கொடான கொடி நன்றி அப்பா. அந்த வயது முதிர்ந்தவர்களுக்காக அப்பா ஜெபம் பண்ணிக்கிறோம் தாப்பனே. அப்பா வயது முதிர்ந்த காலத்துல எங்க போகுதுன்னு தெரியாம அப்பா தங்கள் வாழ்க்கை குறித்தான பயத்தை அப்பா அவங்க மனசுல சுமந்து கொண்டு இருக்கிறாங்க தாப்பனே. அப்பா அது மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்தவர்கள் நிறைய வியாதிகள் இருக்கிறதுனால அப்பா பிள்ளைங்களால அவங்களோட மருமகத்தால எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கப்படுறாங்க தாப்பனே. அப்பா இது மாதிரி திக்கற்றவங்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் கைவிடப்பட்ட முதியோர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் தாப்பனே. அப்பா அவங்களை நீங்களே பாதுகாத்து கொண்டு அவங்களுக்கு நல்ல ஒரு அரணாய் இருந்து அவங்களை பாதுகாத்து வழிநடத்த போறதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் தாப்பனே. அப்பா முதியோர் இல்லத்துல இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறோம் தாப்பனே. அப்பா எங்களுக்கு யாருமே இல்லையே, என்னோட பிள்ளைங்கள் எல்லாம் அப்பா என்னை இங்கே அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களே தாப்பனே. அப்பா அவர்களுக்கு நீங்களே ஆதரவா இருந்து அவர்களுக்கு இந்த கடைசி காலத்தில் அப்பா நல்ல ஒரு ஆயுளை கொடுத்து அப்பா சமாதானத்தை கொடுத்து அப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. இயேசு கிறிஸ்து நல்ல மேல நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தாப்பனே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டவரே அப்பா, பரலோகம் திறக்கப்பட்டு எங்களுக்காக பதில் உத்தரவு கொடுத்த தெய்வமே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த மாதத்தில் ஆண்டவரே அநேக விபத்துக்கள் ஆண்டவரே, இந்த சாலை ஓரத்தில் நடக்கக்கூடிய விபத்துக்கு ஆண்டவரே மனம் திரும்பும் ஆண்டவரே. அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் ஆண்டவரே, இந்த லீவில் ஆண்டவரே ஜனவரி கிறிஸ்துமஸ் ஆண்டவரே இந்த நேரத்தில் வரக்கூடிய அப்ப அந்த வாகனத்தில் வரக்கூடிய எந்தெந்த தேசத்துல எந்தெந்த ஊர்ல இருந்து சொந்த ஊருக்கு போகும்போது ஆண்டவரை வாகனங்கள் வருகிறது. அப்ப இரு சங்க வாகனத்தில் ஆண்டவரை 4 சங்க வாகனம் வருகிற எத்தனை முன்னும் பின்னும் இடதுபுற வருகிற வாகனங்கள்ல அப்ப அந்த விபத்தை பாதுகாக்கும்படியாக ஆமா சாந்தியமா ஜெபிங்கப்பா, விபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. எல்லா விபத்துகளிலிருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப அந்த தேசத்தில் உள்ள பகுதியில் உள்ள எங்க பகுதியில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை வாகனத்தில் செல்லக்கூடிய போது முன்னும் பின்னும் இடதுபுறம் வலதுபுறம் ஆண்டவரே நாங்கள் வாகனங்கள் செல்லும் போது பணிக்கு செல்லும் போது ஆண்டவரே எல்லா தடைகளை உடைத்து ஆசீர்வாதமாக மாற்ற செய்வதற்காக கோடான கோடி நன்றி ஆவியானவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வல்லமையோடு இறங்கினதற்காக கோடான கோடி நன்றி ஐயா. ஒரு வல்லமைகள் மத்தியில் கடந்து வந்ததற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா ஆண்டவரோட வார்த்தையை கேட்க அப்பா மனம் திரும்பி ஆண்டவரே உன்னோட சன்னிதானத்துக்கு வருவதற்காக பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஒவ்வொரு நாளும் எங்களை மத்தியிலே இருந்து நல்ல வார்த்தைகளையும் நல்ல பணிகளையும் கொடுப்பதற்கான நிறைய முந்தையா அதை நிறைவுபடுத்த சாத்தியத்தை தான் ஆசீர்வதிமையா மற்றவர்கள் கேட்ட வண்ணமாய் போகாத அளவுக்கு அவர் ஒரு மாற்றத்தை தருவதற்கான நன்றி கேட்பார். 24 எவ்வளோ காரியங்கள் எடுத்தாலும் 25வது ஆண்டிலே எந்த ஒரு மாற்றத்தை தந்து ஊழியத்தை ஏற்படக்கூடிய நல்ல ஒரு சாத்தியத்தார் சத்தியத்தை அறிகள் சத்திய விடுதலை ஆகும் என்று சொல்லி சத்தியத்தை விற்காத சத்தியத்தை வாங்க என்று சொல்லி சத்தியத்தோடு போராடு அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அதோடைய அந்த வெற்றிக்காக அந்த வெற்றியின் பாதையிலே நாங்கள் செல்ல எங்களை வழிநடத்துவதற்கான உரைகளும் நிறைவாய் இருக்கக்கூடிய நல்ல சாத்தியத்தார் வரும்பொழுது எங்கள் மாற்றத்தை தருவதற்காக நன்றி கேட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொண்டீர்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று உனக்கு நல்லா தெரியலையா. எங்களுடைய குற்றத்தெல்லாம் மன்னித்து எங்களை ஒரு புது மனிதனாய் மாற்றுவதற்காக நன்றி மகிமைப்படுத்துமையா பரிசுத்தப்படுத்துமையா எங்களோடு இருந்த அனைத்தும் குருக்களும் நண்பர்களும் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக பாதையிலே
தடைகள் உண்டையா அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தார் இடத்தை நிரப்பக்கூடிய சத்தியமாய் உள்ளவர்களை மற்றும் அனுப்பக்கூடிய ஸ்லாக்கியத்தை தாருமையா வெறுமையாக வந்து போராத அளவுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை தார் ஆசீர்வதி மைமைப்படுத்த பரிசுத்தப்படுத்தும் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உங்களை எல்லா கரங்களை உயர்த்தி இந்த சபைக்காக ஜெபிப்போம். இந்த சபைக்கு வரக்கூடிய இந்த இடத்துல மிதிக்கும் போது எல்லா தடைகளை உடைத்து ஒரு வல்லமையோடு இருப்பதற்காக எல்லா ஒரு துதி ஏறெடுப்போமா, எல்லா கரங்களை உயர்த்தி துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா துதிங்க சத்தமா துதிங்க. ஆண்டவரே இடம் முழுவதும் இந்த வீட்டை சுற்றி ஆண்டவரே தேவ தூதர்கள் கூட்டங்கள் இறங்கும்படியாக அப்ப தேவ பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவரே சபைகள் இறங்கும்படியாக இந்த தடை கற்கள் எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தால அப்பா இந்த ஒன்றாந்ததை உன் நாமத்தில் நிமித்தாண்டவரே உன் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் திருக்கரத்தில் இந்த வீட்டாரை இந்த குடும்பத்தையும் இந்த சபையாண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மத்தேயு 12:28-29 படியாக வலியவனை கட்டினான் வந்து அந்த இல்லத்தை கொள்ளையிடும் என்று சொல்லி இந்த சபைக்கு விரோதமாக இந்த குடும்பத்துக்கு விரோதமாக இந்த சுத்தி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மத்தியில் ஆண்டவரை எழும்புகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் வேரோட பிடிங்கி எரிகிறோம் ஐயா. ஒரு வல்லமை இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. அபிஷேகமாக நிரம்பியங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வாதமாக இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த இடத்தை ஆண்டவரே வல்லமையோடு அபிஷேகத்தோடு நிரம்பி இந்த அதிகாரத்தோடு இயேசுவின் நாமம் என்ற அதிகாரத்தோடு இந்த இடத்துல எந்த சத்துருவும் எந்த தீமைகள் எந்த போராமை கட்டுகள் எரிச்சல் கட்டுகள் ஏது அணுகாதபடி சங்கீதம் 91 அப்ப 10 படி பாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்போரை மேற்கொள்ள நீ சிங்கத்தின் பாம்புகளை விதித்து சொல்ல வல்லமை இந்த இடத்துல இறையிலி ஆசீர்வதித்ததற்காக கோடி நன்றி செலுத்திய ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் திருக்கரத்தில் இந்த சபையை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.